வாய்ஸ் ஓகேவா? கிளியரா இருக்கா? ஓகேங்க மேம். ஓகே. தேங்க் யூ. எஸ். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா 500 மீட்டிங் நம்ம அட்டெண்ட் பண்றோம். எஸ். இங்க இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ மெம்பர்ஸ் அதிகமா பார்க்க முடியுது. ஸோ எப்படின்னா, நம்ம போட்ட எஃபர்ட் வந்து வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. இன்னும் கூட ஒரு சில பேர் ஃபர்தரா வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். எஸ். இன்னைக்கு நம்ம இந்த மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எஸ். ஒன்ஸ் அகைன் வார்ம் வெல்கம் எல்லா லீடர்ஸ், டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும், அட்மின் ஸ்டாஃப் உள்ளிட்ட எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் சூப்பரான ஒரு இந்த ஈவினிங்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான செஷன் நம்ம பார்க்க போறோம். எஸ். கண்டிப்பா நம்ம ராக்கி ஸ்ரீ ஓரளவுக்கு எல்லாருக்குமே விஷயம் தெரியும். நியூ மெம்பர்ஸுக்கு கூட நம்ம ராக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் நடந்து, அது மூலமா ஒரு பெரிய ஃபெயிலியர சார் வந்து சந்திச்சு, அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் நம்ம மறுபடியும் சக்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கெஸ் பண்றதுக்கு முன்னாடியே, நம்மளோட சாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து கெஸ் பண்ணி சொன்னாரு. அவர் தான் இந்த செஷன்ல ஜாயின் பண்ண போறாரு நம்ம கூட ஃபர்தரா. எஸ். சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவர பத்தி சொல்லணும்னா, வின் இந்தியா அகாடமி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு, நெறைய பேர்த்துக்கு நெறைய இளைஞர்கள்ன்னு சொல்றத விட யூத்ஸ், ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லேருந்தே வந்து அவங்கள நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நம்மளோட ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் கூட கவுன்சிலிங் குடுத்து, ஃபர்தரா நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நாடு வந்து இளைஞர்கள் கையில அப்படிங்கிறத வந்து அடிக்கடி வலியுறுத்துறது மூலமா, இந்த மாரியான மீட்டிங்ஸ்ல வலியுறுத்துறாரு. எஸ். சாரி கொஞ்சம் சின்னதா டிஸ்டர்பன்ஸ். எஸ். கண்டிப்பா நம்ம வந்து நம்ம சார் வந்து சாதாரணமா வெல்கம் ப எப்படி சொல்றது? நம்ம எவ்வளோ வார்த்தைகள் சொன்னாலுமே வந்து, அத ஒவ்வொரு ஈவென்ட்லயும் சரி, அவரோட பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், நம்மளோட டீம் லீடர்ஸ் ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மொமெண்ட்ட தான் அவர் ஒவ்வொரு டைமே நம்மளுக்கு குடுத்துட்டு இருக்காரு. எக்ஸ் நன் அதர் தென் நம்மளோட அ அ வின் இந்தியா அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் நம்ம ராக்கி ஸ்ரீ ஹெர்பல்ஸோட ட்ரெய்னர், வெல்னஸ் கோச் அவராகிய ஏகேஆர் சண்முகம்ஜி அவினாசி. அவர் வந்து நம்ம நம்ம குருஜி என்று நம்மளோட சாரால எம்டி சாரால அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஏகேஆர் சண்முகம்ஜி அவர்களை இப்ப நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். எல்லார் சார்பாவும். எஸ். எஸ். இங்க எல்லா சார்பாவும் நானே அவரை வெல்கம் பண்ணிடுறேன். சார் வெல்கம் டு ஜாயின் அஸ் சார். இந்த செஷனை எங்களுக்காக நீங்க நடத்தி கொடுக்கணும்னு நான் எல்லார் சார்பாவும் கேட்டுக்கிறேங்க சார். வெல்கம் டு ஜாயின் அஸ் சார். கிரேட் மேடம். தேங்க் யூ மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கேக்குது மேடம், பேசுறது கிளியரா கேக்குதுங்களா? கிளியரா இருக்குங்க சார். ஓகே கிரேட். ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே இன்னைக்கு 500வது நாள் எப்படி போயிட்டு இருக்குது? ராக்கி எப்படி போயிட்டு இருக்குது? ராக்கி எல்லாம் புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ராக்கி பிடிச்சிருக்குதா? ராக்கியோட ப்ராடக்ட்ஸ்ல எப்படி இருக்குது? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா? உங்களுக்கு லைஃப் மேல ஒரு ஹோப் இருக்குதா? சும்மா 2 நிமிஷம் நீங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருமே கூட. அதற்கப்புறமா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஜி. ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி போயிட்டு இருக்குது ராக்கி? சொல்லுங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கர்சன் பேசுங்க சார். வணக்கம் கர்சன் சார். சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். சார் ராக்கி நல்லா தான் போகுது சார். நம்மளே முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பா இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடா செய்யணுங்கிறது நம்முடைய கருத்துங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு பண்ற அளவுக்கு நமக்கு வந்து இதுல வந்து எல்லாமே வந்து உணவுக்கு ஈக்குவலான இதுங்கிறதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை. கண்டிப்பா வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்துற இதுல தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ராக்கி வளர்ந்துடும், நம்மளும் வளர்ந்துடலாம். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். கிரேட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கிரேட். வேற ஏதாவது ஷேர் பண்றீங்களா? ஓகே, பரவாயில்ல. கிரேட். சரி, யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். ராகிக்கு வரும்போது நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? உங்க லைஃப்ல என்ன நடக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட வந்தீங்க? உங்க லைஃப்ல உங்க கோல் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர். ராக்கில நான் இது எதிர்பார்க்கிறேன், இல்லாட்டி என் லைஃப்ல இதெல்லாம் தேவை, எனக்கு இது ராக்கி ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டின் ஏதாவது யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கங்க சார். வணக்கம் சார். பாஸ்கரன் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கங்க. நான் உள்ள ராக்கிக்கு முக்கிய காரணங்க, மாமாவுக்கு வந்து கொள்ள அலர்ஜி நோய் இருந்துச்சு. அது கடந்த 3 வருடமா தீர்க்கப்படாமல் இருந்துச்சுங்க. நம்ம ராக்கி மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நல்லா இருக்கிறங்கிற பதில் அவர்கிட்ட வரங்காட்டி, அவருக்கு வயது 70ங்க. ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க.
இப்ப என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு 3 வருஷம் நான் ஜெம் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க தினந்தோறும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அலோபதிக்கு வர்றாங்க. தீர்வு கிடைக்கிறதுக்கு வராங்களா? இல்ல வந்து அப்போதைக்கு சிகிச்சை எடுத்துட்டு போறாங்களான்னு தெரியாதுங்க. நம்ம வந்து மருத்துவமனைக்கு போறது தீர்வு வேணுன்ட்டு தான். அது அங்க கிடைக்கல. இப்ப ராக்கி மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சிருக்கு. இத பரவலா வந்து நம்ம பகுதியிலயும் கொண்டு போய் சேர்த்தணும். எல்லா மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. இனி வரக்கூடிய காலத்துல நம்ம வந்து இந்த ராக்கி மருந்து எடுத்துட்டு, நோய் வராம நம்ம உடம்பு பாதுகாக்கணும் எண்ணத்துல தான் நான் ராக்கில உள்ள பயணிக்கிறேங்க. இனி வரக்கூடிய காலத்துல கட்டாயம் வந்து அந்த சிந்தனையில தான் செயல்படுவேன். அதனால ராக்கி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குங்க. நன்றி. சூப்பர், சூப்பர் சார். கிரேட் சார். சூப்பர் சார். கிரேட். வேற ஏதாவது இருக்குங்களா? ஓகே, பரவாயில்ல. கிரேட். சரி. இன்னைக்கு வந்து 500வது நாள். ஒரே டைம் சொல்லுங்க பார்க்கலாம், நான் பேசுறது கிளியரா கேக்குதான்ட்டு? யார் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேசுறது கிளியரா கேக்குதுங்களா? வணக்கங்க சார். கிளியரா இருக்குங்க. ஓகேங்க. ஓகே, தேங்க்ஸ். தங்கராஜ் சார். தேங்க்ஸ் சார். ஓகே, கிரேட். இப்போ இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே கூட எப்படி வளரணும்னு சொல்லி இந்த ராக்கி எதிர்பார்க்குது. ஓகே இல்லைங்களா? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல சில விதிகள்லாம் சொல்லுவாங்க பொதுவா எல்லாருமே கூட. அவனின்றி அணுவும் அசையாது. அப்படி ஒண்ணு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாமே. ஓகே இல்லைங்களா? அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னா, அது சத்தியம் நீங்க யாராவது ஒருத்தர் நம்புனீங்க அப்படின்னா, அது உண்மைதான் அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா, அப்போ ராக்கியில நீங்க இருக்கிறது கூட அவனுடைய அருள் தான். ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்க்கணும். ஓகே இல்லைங்களா? அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னா, அவருடைய அனுமதி இல்லாம நம்ம யாருமே ராக்கிக்கு வரல. அப்பனா நம்ம ராக்கிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம மூலமா லைஃப்ல ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி நீங்க நம்பணும். நெக்ஸ்ட் ஸ்டெப். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எந்த ஒரு இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா கிரிக்கெட் டீம் எடுத்துக்கோங்களேன். இந்தியா கிரிக்கெட் டீம்ல இன்னும் சாதாரணமா ஆளுங்க சாதாரணமாவே தான் இருக்கிறாங்க. ஆனா ஆனா சில பேர் மட்டும் கோலி மாதிரி வேற சில பேர்லாம் பாருங்க சாதிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வந்து பாக்குற விதம் லைஃப. ஓகே இல்லைங்களா? சில பேர் வாழ்க்கையை பாக்குற விதத்துல சில பேர் தோத்துருவாங்க. அதே பிரச்சனைய பாக்குற விதத்துல சில பேர் ஜெயிச்சிருவாங்க. நம்ம எப்படி பாக்குறோம் ராக்கிய, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் வந்து உங்க லைஃப கூட எடுத்துக்கோங்களேன். நீங்க எப்படி பாக்குறீங்க, அதுதான் வந்து உங்க லைஃபே. ஓகே இல்லைங்களா? நம்ம அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, பொதுவா வந்து இந்த 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. ஓகே இல்லைங்களா? அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பகல் 12 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து 12 மணி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கு. 12 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெப்தா போனீங்க அப்படின்னா, காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கு. 12 மணி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அத ரொம்ப டெப்தா போனீங்க அப்படின்னா, 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் 7:30 to 9 ஒரு மாதிரி இருக்கு. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனீங்க அப்படின்னா, பாதி பாசிட்டிவா இருக்கு, பாதி நெகட்டிவா இருக்கு. ஓகே இல்லைங்களா? 100% நெகட்டிவ் ஒண்ணு இல்லவே இல்ல. 100% பாசிட்டிவ் ஒண்ணு இல்லவே இல்ல. இதை ஃபர்ஸ்ட் எல்லாருமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரிதான் உங்க லைஃப்ல கூட, உங்களோட லைஃப்ல கூட கடந்த கால வாழ்க்கை எடுத்துக்கோங்க. நீங்க பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப சப்போஸ் உங்களோட ஏஜ் ஒரு 30ன்னு வச்சுக்கலாமே. உங்க லைஃப்ல வந்து கால்குலேஷன் போட்டு பார்த்தா 15 வருஷம் ஹாப்பியா வாழ்ந்திருப்பீங்க. நல்லா வாழ்ந்திருப்பீங்க. மீதி 15 வருஷம் லைஃப் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே இது உலக விதி. ஓகே இல்லைங்களா? ஆனா என்னன்னா, நம்ம 15 வருஷம் சொல்றது என்ன, சில பேருக்கு ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் 1 வருஷம் ஒரு டிப்ரஷன்ல போவாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் 5 வருஷம் கஷ்டப்படுவாங்க, ரிஸ்க் எடுப்பாங்க. இது மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா ஆவரேஜ் என்னன்னா, பாதிக்கு பாதி கேரண்டி சக்சஸும் பார்த்திருப்பாங்க, ஃபெயிலியரும் பார்த்திருப்பாங்க. ஓகே இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த நாலேஜோட இப்ப வந்து ராக்கிக்கு வந்திருக்கிறோம். அப்படி வச்சுக்கலாமே. இப்ப நீங்க இத எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே கூட இந்த ராக்கி வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே இல்லைங்களா? இது வந்து ஒரு பெரிய கடல். இந்த கடல்ல நீங்க வந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்து தண்ணிய ஊத்தி கொண்டுட்டு போறீங்களா? இல்ல ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து அதுல தண்ணிய வந்து மோந்துட்டு போறீங்களா? இல்ல நீங்க வந்து அப்படி மோட்டார் செட் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்து லைன் கொடுத்து கொண்டு போய்க்கிறீங்களா? இதுதான் வந்து கொஸ்டின் இப்ப. சில பேர் வந்து டம்ளர் இது பண்ணிக்குவாங்க. சில பேர் கையிலேயே கூட எடுத்துக்குவாங்க. எனக்கு இது போதுங்க அப்படின்னு சொல்லி போட்டு சில பேர் வச்சுக்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லங்க எனக்கு இதெல்லாம் பத்தாதுங்க. ஒரு டம்ளர்ல வேணுங்க. பெருசா டம்ளர்ல வேணுங்கம்பாங்க. சில பேர் என்னப்பாங்க, இல்லங்க வாட்டர் பாட்டில் எனக்கு வேணும்பாங்க. சில பேர் என்னப்பாங்க, இல்லங்க நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்ல. ரொம்ப ரிஸ்க்க நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து நான் வேணா மோட்டார் வேணா வாங்கிக்கிறேன். அங்கிருந்து எனக்கு அத்தனையுமே அப்படி எனக்கு என்னோட வாழ்க்கையில லைனா வந்துட்டே இருக்கும்னு சொல்லி கூட அவங்க நினைப்பாங்க. ஓகே இல்லைங்களா? இப்போ நீங்க எப்படி நினைச்சாலும் சரி, நீங்க வந்து சக்சஸ் பண்ணணும் முதல்ல. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னா, இது வந்து கர்ம பூமின்னு சொல்லுவோம். இந்த பூமி பொறுத்தவரை கர்ம பூமி. ஓகே இல்லைங்களா?
இந்த கர்ம பூமியில வந்து நீங்க வந்து கிரேட்டா சக்சஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரேட் சக்சஸ்ன்னு என்ன அர்த்தம்னா, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு குறிக்கோள் வச்சிருப்பீங்க. அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அதை ட்ரை பண்ணும்போது வந்து நீங்க நினைச்ச மாதிரி சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா பாயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க நினைச்ச மாதிரி சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சுத்தி இருக்கிற பல பேர் உங்களை வந்து கிரேட் சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்லும்போது உங்களுக்கு என்ன திருப்தி வரும்னு எனக்கு தெரியாது. ஓகே இல்லைங்களா? உங்களை சுத்தி இருக்கிற பல பேர் உங்களை வந்து கொண்டாடும் போது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் நம்ம மேல இருக்கிற வேல்யூவே நம்ம உருவாக்கிக்கிறது தான் நம்ம இவ்வளவு போராடுறோம் எல்லாருமே. ஓகே இல்லைங்களா? அப்பாடா நான் வந்துட்டேன் லைஃப்ல. வெளியில இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு பாசிட்டிவா பேசணும், நாளைக்கு நெகட்டிவா கூட பேசுவாங்க இல்லையோ, அது தானா மாறிட்டே இருக்கு லைஃப்ல. ஆனா உங்க மேல இருக்கிற வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கு. எப்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கு? நீங்க ஒரு சில விஷயம் சக்சஸ் பண்ணும்போது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க வந்து நீட்டா ஒரு நாள் ட்ரெஸ் பண்ணி பாருங்க. உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும். ஓகே இல்லைங்களா? சப்போஸ் ஒரு நாளைக்கு வந்து அயன் பண்ணாத ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கோங்க. நார்மலா ஏதோ சட்டை போட்டுக்கோங்க. உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு மதிப்பு இதெல்லாமே வந்து கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் உலகத்துல மிகப்பெரிய ஜாம்பவான்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே தன்னை டிஸ்கவர் பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே. ஓகே இல்லைங்களா? அதனால முதல் நம்மளை நம்ம பார்க்கணும். முதல்ல என்னைக்கு நீட்டா நீங்க ட்ரெஸ் பண்ணிருக்கிறீங்களோ அப்போ உங்க மேலேயே உங்களுக்கு மதிப்பு வரும். நான் உலகம் உங்களை மதிக்க நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா? நம்மளுக்கே நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது தானா வர்றதுக்கு ஆரம்பிக்கு. அதுவே கசகசன்னு ஏதோ ட்ரெஸ் போட்டு பாருங்க, நம்மளையே நம்மளுக்கு பிடிக்காது. ஓகே இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க நீட்டா ஒரு நல்ல ஒரு ஃபுட்டை சாப்பிட்டு பாருங்க பார்க்கலாம், உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு ஆரம்பிக்கு. ஓகேங்களா? ஏதோ நல்ல கெமிக்கலா கலந்து சாப்பிட்டு பாருங்க பார்க்கலாம், அது பெருசா வந்து நம்ம மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை வரவே வராது. புரிஞ்சுக்கோங்க. அல்டிமேட் என்ன சொல்ல வருதுன்னா, நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சப்போஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படி வச்சுக்கலாமே. நீங்க ஹெல்ப் பண்ணி நிறைய பேர் வாழ்றான்னு வச்சுக்கலாமே. அவங்க சில பேர் நன்றி இல்லாம கூட போலாம். சில பேர் வந்து உங்க ஹெல்ப் ஆமா எத்தனையோ பேர் அன்னதானம் போட்டாங்க, அது நம்மளும் போட்டார் அப்படின்னு போயிருவாங்க. ஓகே இல்லைங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறீங்க அப்படின்னா, ஆமா எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க, இப்ப இவரும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு போயிருவாங்க. யாரா இருந்தாலும் அப்படித்தான். ஆனா நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ளேயே உங்க மேல ஒரு மதிப்பு வரும். இல்லடா சமுதாயத்துல நானும் ஒரு பிரயோஜனமான ஒரு ஆளா இருக்கிறேன். ஓகே இல்லைங்களா? என்னால கூட 4 பேர் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்காக நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்காக பண்றோம்னு நான் சொல்றதை விட நீங்க எது பண்ணாலும் பாசிட்டிவா பண்ணும்போது உங்க மேல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களை விட எத்தனையோ பேர் என்னென்னமோ சாதிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மேல நீங்க கம்பேர் பண்ண மாட்டீங்க. என் லைஃப்ல நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி போட்டு உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு மதிப்பு வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். என்னைக்கு நம்ம மேல நம்மளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது வர்றதுக்கு ஆரம்பிக்குதோ நம்ம வந்து லைஃப்ல நினைச்சதெல்லாம் கண்டிப்பா சாதிக்க முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஓகே இல்லைங்களா? நல்ல ப்ராடக்ட் இருக்கிற கம்பெனி நம்ம வந்திருக்கிறோம். நல்லா வந்து நம்ம லைஃப் மேல கேர் எடுக்கிற ஒரு டீம்ல நம்ம இருக்கிறோம். அந்த தாட்ஸ் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங் ஆகும்போது உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு வேல்யூ வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே இல்லைங்களா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கிற இடத்துல ப்ராடக்ட்ல எப்படி இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது இங்க கம்பெனில நம்ம மேல எவ்வளவு கேர் பண்றாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வந்து உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களையே நீங்க வேல்யூ பண்ணுவீங்க. முதல்ல இல்ல நம்ம லைஃப்ல எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு ஒரு நல்ல இடம் அது வந்து உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லுவீங்க. அடுத்தவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ள அந்த தாட்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இல்ல நம்ம லைஃப் நல்லா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ இங்க வந்தாச்சு. இப்போ நீங்க வந்து சக்சஸ் பண்ணணும். இதான் நம்ம கோல். இப்போ நீங்க நினைச்ச மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கலாம். சில பேருக்கு என்ன ட்ரீம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சப்போஸ் வந்து நல்ல ஃபுட்டு கிடைச்சிருக்குது ராக்கில அப்படின்னா, நான் எப்படி இவரு பாஸ்கரன் சார் சொன்ன மாதிரி நான் எப்படி வந்து எங்க கேக்குதுங்களா? ஜி ஒரே நிமிஷம் கால் வந்துச்சு. கேக்குதுங்களா? ஓகேங்களா? எங்க ஃபேமிலியில வந்து ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஓகே இல்லைங்களா? எங்க ஃபேமிலில ரிசல்ட் கிடைச்சிச்சு. அப்பன்னா கண்டிப்பா இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்துவேன்னு சொல்லி போட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதே மாதிரி இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தருமே கூட ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து growth ஆகாம இருக்கவே மாட்டீங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கேரண்டி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் டவுன் ஆயிருவோம். ஓகேங்களா? அனுபவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. அப்படின்னா சில பேருக்கு வந்து இங்க இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஓகே இல்லைங்களா? அப்ப நீங்க உங்களுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, அது இயற்கையா தோணணும். அதுக்கப்புறமா என்ன தோணும் அப்படின்னா, இல்ல எனக்கு கிடைச்ச இந்த ப்ராடக்ட் என்னை சுத்தி இருக்கிற பல பேருக்கு போகணும். ஒரு சுகரால எவ்வளவு வலி நான் அனுபவிச்சுக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஹார்ட் ப்ராப்ளமால எவ்வளவு பெயின் அனுபவிச்சது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு ஸ்டோன் ப்ராப்ளத்தால நான் எவ்வளவு ரிஸ்க் ஃபேஸ் பண்ணி எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு எப்படி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கும்போது பயந்து நடுங்கிட்டு இருந்தனோ
அதாவது அடுத்த இன்னொரு ஸ்டோன் பர்சனை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்தது அப்படின்னா இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் கொடுத்தா 5 ரூபா வருது, 100 ரூபா வருது, அதெல்லாம் டாபிக் இல்ல. அதெல்லாம் தானே பை ப்ராடக்ட் தானே வர்றதுக்கு ஆரம்பிக்கு. இப்ப சப்போஸ் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், உங்களுக்குள்ள வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சரி ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி ஆயிடுச்சு. இப்போ ஆப்போசிட்ல ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற பர்சன் நீங்க பார்க்கும்போது நம்மளுக்குள்ள என்ன தாட் வரணும்னா, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும்போது எங்க வீட்ல எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க. எங்க வீட்ல வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் எனக்கு வரும்போது என்னோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொல்லி நான் அழுதுருக்கேனே இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களும் அழுவாங்க. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது என் பையனோட வாழ்க்கை, பிள்ளையோட வாழ்க்கை நான் நினைச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களும் நினைப்பாங்கன்னு அவங்க அதாவது உங்களை வந்து அவங்க இடத்துல வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த ராக்கி பிசினஸ் அல்வா சாப்பிடுற மாதிரி அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. ஓகே இல்லைங்களா? அதே மாதிரி இது வந்து ஹெல்த் வச்சுக்கலாம். அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னா, சில பேர் கூட வந்து பண ரீதியா சில ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே இல்லைங்களா? இங்க இதுக்கு ராக்கிக்கு வரக்கு முன்னாடி. அப்ப நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு இருக்கணும். சும்மா வந்து நான் அப்படி இருக்கிறேன் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் எப்பவுமே. நீங்க எதுக்காக ராக்கில இருக்கிறீங்க? ஸ்ட்ராங் பதில் இருந்தது அப்படின்னா, நீங்க கேரண்டி லைஃப்ல பெரிய ஆளாயிருவீங்க. புரிஞ்சுக்கணும் கரெக்ட்டா? ஒலிம்பிக் ஓடுற எல்லாரும் மேல ரன்னிங் ஓடுற எல்லாரும் மேல ஜெயிக்கிறது இல்ல. ஓகேங்களா? கிரிக்கெட் பிளேயர் எல்லாரும் மேல அச்சீவ் எல்லாம் பண்றது இல்ல. பிசினஸ் பண்ற எல்லாருமே அச்சீவ் பண்றது இல்ல. ஆனா பிசினஸ் பண்ணாம யாரும் அச்சீவ் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா அவருக்கு ஒரு கிளியர் விஷன் இருக்குது. எனக்கு இது வேணும், நான் இதுக்காக தான் இந்த பிசினஸ் பண்றேன்னு ஒரு தெளிவு இருக்குது அவங்களுக்குள்ள. அது மாதிரி உங்களுக்குள்ள என்ன தெளிவுன்னு நீங்க பார்த்துக்கணும். தெளிவு இல்ல அப்படின்னா ராக்கி டெவலப் ஆயிட்டு போயிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? நம்ம அதே இடத்துல தான் நின்னுட்டு இருப்போம். அதனால நீங்க எதுக்காக ராக்கில இருக்கிறீங்க? அந்த கிளாரிட்டி ரொம்ப 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 முக்கியம். சப்போஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிசல்ட் குடுத்துருச்சா? அப்பன்னா இதே மாதிரி பல பேருக்கு குறைஞ்ச ஒரு 1000 பேத்தோட வாழ்க்கையாவது நான் வந்து ஃபுட்ட குடுத்தா எப்படியோ காசு வரப்போகுது. அதனால பணத்து மேல ஃபோக்கஸ் பண்ணாம, இந்த ஃபுட் நான் கொண்டு போய் குடுத்து ஒரு 1000 குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது என் பொறுப்பு நீங்க ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா, அங்க இருக்குது பிசினஸ் இதுல. ஓகே இல்லைங்களா? அதே மாதிரி சப்போஸ் சில பேர் வந்து பண ரீதியா நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சில பேர் நெறைய ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நெறைய கடன் பிரச்சனையில லாக் ஆயிருந்திருப்பீங்க. பணம் வந்து சில பேருக்கு நீங்க குடுக்க முடியாம, நம்மள வந்து கெட்ட வார்த்தையில பேசியிருப்பாங்க. ஒரு ஃபோன் அட்டெண்ட் பண்ணும்போது ரொம்ப பயத்துல அட்டெண்ட் பண்ணியிருந்திருப்போம். நெறைய ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணியிருப்போம். அடுத்த நாள் வந்து கடைக்காரங்க ஏதாச்சும் கேட்பாங்களோ, நைட் தூங்கி இருக்க மாட்டோம். அந்த வழியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அதான் சொல்லுவாங்க இந்த ஹிட்லர் சொல்லுவாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா வந்து, "நீ லைஃப்ல சக்சஸ் பண்ணது கூட மறந்துறாத. மறந்துறலாம். ஆனா நீ பட்ட கஷ்டங்கள மறந்துறாத." அது எதுக்காக அப்படின்னா, அது உண்மையான மோட்டிவேஷன். உண்மையான மோட்டிவேஷன் அதுதான். ஓகே இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்றதுக்கு ஆரம்பிக்கணும்னா, நான் எப்படி வந்து பணம் இல்லாத போது ஓகே இல்லைங்களா? கடன்காரங்களே என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு பணம் பணம் இல்லாத போது எதிர்காலத்த நினைச்சு எனக்கு எவ்வளவு பயம் இருந்தது. என்கிட்ட பணம் இல்லாத போது என் குழந்தைகளுக்கு ஒண்ணும் வாங்கி தர முடியாத சூழ்நிலை இருந்தேன் இல்லையா? அதே மாரி தான்டா இவரு பண பிரச்சனைய சொல்றாரு. உங்களுக்கு ஒருத்தர் மீட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்றாரு, "இந்த ராக்கி ப்ராடக்ட்ட கொண்டு போய் குடுக்க போனீங்க." பட் அவர் என்னங்கிறாருன்னா, "எனக்கு ஹெல்த்தும் கூட பரவாயில்லைங்க. ஆனா பணம் தாங்க எனக்கு பணத்த பயங்கரமான பிரச்சனையா இருக்குது. எனக்கு கடன்காரன் தொந்தரவு தாங்க முடிய மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல." அந்த இஷ்யூ அவங்க சொல்றாங்கன்னா, இங்க மெர்ஜ் பண்ணி பார்க்கணும் உங்களைய. உங்கள நீங்க மெர்ஜ் பண்ணி பார்க்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்கள டச் பண்றதுக்கு ஆளே இல்ல. இப்படித்தான் கிரேட் பிசினஸ் மேன்லாம் இருக்கிறாங்க. நம்ம நினைச்ச கூடாது அவங்கலாம் பணத்துக்காக ஓடுறாங்கன்ட்டு. அவங்கலாம் வந்து ஹார்ட் ஃப்ளோரிங் பெர்சன்ஸ் அவங்க எல்லாருமே. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரஜினிகாந்த் இருக்கிறாருன்னா, நம்ம நினைச்ச கூடாது. நம்மளுக்குள்ள என்ன தாட் தெரியுமா வரும் பொதுவா? சும்மா நார்மல் பீப்பிளா இருக்கிறாங்கன்னா என்ன தெரியுமா திங்க் பண்ணுவாங்க? ரஜினிகாந்த்க்கு 70 வயசு ஆயிருச்சு. என்ன இந்த ஆள் பணம்ன்னு ஓடுறான் இந்த ஆளு. அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? அவர் ஒரு சீக்ரெட்ட கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்னா, நம்மளுகிட்ட வந்து ஒரு நடிப்பு அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி ஆண்டவன் குடுத்துட்டான். நம்ம வந்து நடிக்கிறோம். ஓகே இல்லைங்களா? நடிக்கும்போது பல பேர் ஹேப்பியா இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா? அது ஒண்ணு தான் எனக்கு தேவை. ஓகேங்களா? அதே மாரி இவர் நடிக்காம இருக்கவும் முடியாது. இவர் அதுக்காக பொறந்திருக்கிறாரு. அதனால தான் சினிமா துறைக்கு வர்றாரு அவரு. இல்லன்னா வேற ஏதோ துறைக்கு எத்தனையோ துறை இருக்குதுல்ல இந்த பூமியில. இவர் அங்க போயிருக்கலாமே இல்லையா? அப்ப அவரோட துறை எப்படி பார்க்கிறாருன்னா, கடவுள் எனக்கு குடுத்த கிஃப்ட் தான் சினிமா துறை. ஓகே இல்லைங்களா? அந்த துறைய லவ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வந்து ஹெல்த் ஃபீல்ட்ல இருக்கிறீங்கன்னா லவ் பண்ணணும். இன்னைக்கு கூட ஒருத்தர் யாரோ ஒருத்தரு அவரு ஒரு நடிகரு. அவரு வந்து அவரோட பேட்டிய நான் பார்த்தேன். அவர் சொல்றாரு, "உங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து ஹெல்ப் பண்ணாரான்னு கேட்டேன். ஹெல்ப் பண்ணாரு. ஓகே பரவால்ல. அதுக்கடுத்து ஒரு பாயிண்ட் சொன்னாரு பாக்கணுங்க. ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை சொன்னாரு. அது என்னைய ஒரு மாரி மெல்ட் பண்ணிடுச்சு" அப்டின்னாரு. இவரு சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு போயிட்டாரு. ஓகே இல்லைங்களா? ஆனா ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தை என்னன்னா, "நீங்க அரசியலுக்கு போறோங்கிற பேர்ல சினிமா துறைய விட்டுட்டீங்களே" அப்டின்னு சொல்லி கூட அவர் சொன்னாராமா. அப்ப சினிமா துறை ரஜினி எவ்வளவு லவ் பண்றாருன்னு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் கரெக்ட்டா? அவரு அந்த துறைக்காக பொறந்திருக்கிறாரு. அவர்கிட்ட கெட்டது மட்டும் பாக்கணும். நம்மளோட துறையிலயும் 1008 கெட்டது இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம கிட்டயும் கூட 1000 குறை இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் குறையத்தான் நம்மகிட்ட பாப்பாங்க. அதனால அவரு அதுக்காக பொறந்திருக்கிறாரு. அவரோட ஃபீல்ட லவ் பண்றாரு அவரு. ரைட்டுங்களா? சக்சஸ்ஃபுல் பெர்சன் நம்ம இதெல்லாம் கத்துக்கணும் நம்ம எல்லாருமே கூட. அதே மாரி விராட் கோலி எடுத்துட்டீங்கன்னா, அவரு கிரிக்கெட்டுக்காகவே பொறந்தவரு. அது அந்த ஃபீல்ட அவ்வளவு லவ் பண்றாரு அவரு.
துறைக்கு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் லவ் பண்ணாரு அந்த துறையை. அது மாதிரி இங்க நம்ம என்ன பண்றதுக்கு ஆரம்பிக்கணும்னா, நான் வந்து இந்த ஃபுட்டை கொண்டு போய் கொடுக்கும்போது எத்தனை பேர்த்தோட ஹெல்த் மாறுது. ஓகே இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம இந்த இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நான் கரெக்டா ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன்னா, நான் எப்படி பண கஷ்டத்துல வெளியில வரக்காக எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சதோ, இதே மாதிரி வாய்ப்பு அவருக்கும் கொடுத்து, அவரும் வந்து இந்த பிரச்சனை வெளியில வர ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க சக்சஸ தடுக்கவே முடியாது. அது போக அடுத்த ஸ்டெப், இங்க சில பேருக்குள்ள பாத்தீங்கன்னா லைஃப பத்தின ஒரு கிளாரிட்டி நம்மளுக்குள்ள இருந்திருக்காது ராகிக்கு வரக்கு முன்னாடி. ஓகே இல்லைங்களா? இந்த சொசைட்டில என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நம்ம வாட்டி வாங்கி சாப்பிடுறோம், அது கலப்படமான பொருள், என்ன பொருள், ஏது பொருள் எல்லாம் ஒன்னும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. ஓகே இல்லைங்களா? கவர்மெண்ட் சைன் பண்ணியாச்சா, ஃபுட் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு இருந்திருப்போம் இத்தனை நாளா. ஓகே இல்லைங்களா? இங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒவ்வொரு நாளா, இன்னைக்கு 500வது நாளாகி போச்சு, ஒவ்வொரு நாளா ஜூம் அட்டன் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஓகே இல்லைங்களா? இதை பார்க்க உங்களுக்குள்ள என்ன தோணணும்னா, இதே மாதிரிதாங்க நம்மளும் இருந்தோம். ஒரு கலப்படம்னு என்னன்னு தெரியாம இருந்தோம். ஓகேங்களா? இந்த ஆயில் ஊத்தி சாப்பிடறதுனால என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாம இருந்திருந்தோம். இந்த ப்ராடக்ட் இவ்வளவு ஒஸ்டா இருக்குன்னு தெரியாம இருந்திருந்தோம். இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம நம்ம இருந்திருந்தோமே, இதே மாதிரிதாங்க எல்லாருமே இருக்கிறாங்க சொசைட்டில. ஓகே இல்லைங்களா? பல பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப அந்த ரோலை நான் பிளே பண்ணணும், நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அங்க இருக்குது பணம். சரி, நீங்க எது பண்ணாலும் பணம் வரத்தான் போகுது. ஓகே இல்லைங்களா? ஆனா பணம்ங்கிறது பை ப்ராடக்ட். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மரத்துல அந்த பூவெல்லாம் இருக்குது இல்லையா, அதுதான் பணம் அப்படி வச்சுக்கோங்க. இங்க நீங்க சரியா மரத்தை தண்ணி ஊத்தணும், இந்த உரமெல்லாம் போடணும், இதெல்லாம் கரெக்டா பண்ணீங்கன்னா பணம் தானா வரப்போகுது பூ. அது மாதிரி ஆனா பூ வரணுங்கிற கோலும் இருக்கணும். பூ வரணுங்கிற கோல் இல்லைன்னா தண்ணியை மரமே வைக்க மாட்டோம்ல. அதனால பணத்து மேல, அதாவது நான் லைஃப்ல இப்படி செட்டில் ஆகும்னு சொல்லி தாட் இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்ப நீங்க நம்பியூர்ல இருக்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்பியூர்ல இருக்கிறீங்க, நீங்க வந்து சென்னை போகணும் அப்படின்னா, சென்னை போகணும்னு ஒரு தாட் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து நான் பணம் சம்பாதிக்கணும், லைஃப் செட்டில் ஆகணும் தாட்டு. ஆனா அதையவே நினைச்சிட்டு உட்காந்துருக்க கூடாது. அது தாட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? 9 மணிக்கு ட்ரெயினா ஈரோட்ல, அப்ப நான் வந்து மணி என்னாச்சு, 6 ஆச்சா, எந்திரிக்கலாம், கிளம்பலாம், குளிக்கலாம், ரெடி ஆகலாம், சாப்பிடலாம், 7 மணிக்கு பஸ் ஏறலாம், அங்க ஈரோடு போகலாம், அங்கிருந்து ஸ்டேஷனுக்கு அங்க போகணும், அங்க போனதுக்கு அப்புறமா வந்து டிக்கெட் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் போகணும், அங்க போய் அந்த வேலையில இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஆனா கோல் வந்து அங்க இருக்கணும். தாட் அதையவே நினைச்சிட்டு வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கோல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணி போட்டு, இங்க பிரசன்ட்ல இப்ப என்ன ஒர்க் பார்க்கணுமோ அது மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். இது மேல நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்னா, லைஃப்ல அன்பிலீவபிளா நம்ம எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சிருவோம். அதனால இங்க இருக்கிற எல்லாருக்கும், இந்த ஃபீல்டு மட்டும் இல்ல, எந்த ஒரு துறையா இருந்தாலுமே யாரெல்லாம் கிரேட்டா சக்சஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க ஆகாயத்துல வரல. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு 4 காலல்ல இல்ல. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து 8 கண்ணெல்லாம் இல்ல. அதை தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கிட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, ஃபோக்கஸ். ஒண்ணு வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது மேல கவனம் செலுத்துறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன கத்துக்கணும், அது தெளிவா இருக்கிறாங்க அவங்க. ஓகே இல்லைங்களா? அதே மாதிரி யாரெல்லாம் ஃபெயிலியர் ஆகிக்கிறாங்களோ ஒரு துறையில, அவங்க எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, அந்த ஃபோக்கஸ் இல்ல. எது வந்தாலும் ஏத்துக்கிறோம். ஓகே இல்லைங்களா? நடக்கிறது நடக்கட்டு, விதி வந்தால் சாவோம், அந்த தாட் இங்க. ஓகே இல்லைங்களா? 2 பேத்துக்கு ஒரே சான்ஸ் தான் கிடைக்குது. அந்த இடத்துல அது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். என்னன்னா, நம்ம லைஃப்ல வந்து நீங்க வந்து உங்களோட விஷனுக்காக நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஆரம்பிக்கும் போது எத்தனையோ நெகட்டிவ்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது. கொஞ்சம் நஞ்ச நெகட்டிவ்ஸ் எல்லாம் இல்ல, எக்கச்சக்கமான நெகட்டிவ்ஸ் பாக்குற மாதிரி இருக்கு. ஓகே இல்லைங்களா? நிறைய கெட்ட பேர் சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்க ப்ராடக்ட பத்தி ஒஸ்டா கேவலமா பேசுவாங்க கண்டிப்பா. உண்மை அதுதானே? இப்போ நம்மளே இருக்கிறோம், புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். நம்மளே இருக்கிறோம், ஒரு கடைக்கு போறோம், ஒரு கடைக்கு போய் ஏதோ அந்த 10 ரூபா பொருள் விற்கிறாங்க இல்லையா, அந்த கடைக்கே போறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கடைக்கு போறோம், எல்லாருமே தான் போறோம். போனோடனே பாத்தீங்கன்னா ஒரு பொருள் எடுக்கிறோம். இந்த பொருள் எடுத்துட்டு நம்மளே கமெண்ட் பண்றோமே இல்லையா? என்ன கமெண்ட் பண்றோம்? இதெல்லாம் 10 ரூபாய்க்கு செட், இதெல்லாம் ஆகாது, இது 2 ரூபாய்க்கு செஞ்சிருப்பாங்களா, ஓகே நீங்க 10 ரூபாய்க்கு விற்கிறாங்களா, அப்ப இவனுக்கு 8 ரூபாய் லாபம் வருது. நம்மளே பேச மாட்டோமா? பேசுறமே இல்லையா? ஒரு டீ சாப்பிடுறோம் அப்படின்னா, டீ வந்து எவ்வளவு ஒட்டு மொத்தமா ரேட் ஒரு 5 ரூபாய் இருக்குமா? இப்ப வந்து 12 ரூபாய்க்கு விற்கிறாங்களா, 5 ரூபாய்க்கு விற்கிறாங்களா, அப்ப இவ்வளவு ப்ராஃபிட் வருது. நம்மளே பேசுறமே இல்லையா? அதே மாதிரி இது மாதிரி பொருள் எத்தனை கம்பெனியில் இருக்குது, நம்மளே பேசுறது இல்லையா? ஒரு பக்கம் துணி எடுக்க போறீங்க, துணி எடுக்க போது நீங்க சொல்றீங்க, ஆனா இங்க இல்ல, சென்னை சில்க்ஸ் தான் போகணுன்ற அவசியம் இல்ல, நம்ம ஊர் கடையிலே கிடைக்குது. சென்னை சில்க்ஸ்ல உட்காந்துட்டு நம்ம பேசணும்னா அவளுக்கு கட் ஆக மாட்டாங்களா? அது மாதிரி என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மள 4 பேர் குறை சொல்றான்னு பார்க்க வேண்டாம், நம்மளும் 4 பேருக்கு குறை சொல்லிட்டு இருப்போம் எப்பவுமே. ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப அது வந்து மனிதனோட இயல்பு. அப்ப நம்மளும் குறை சொல்லிட்டு தான் இருந்தோம், இப்ப நம்மளே குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க வாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ ஒரே வார்த்தை சொல்ல போனா, ராக்கி வந்து ஒரு பஸ்ன்னு வச்சுக்கோங்க, அற்புதமான ஒரு பஸ், அதை வச்சுக்கோங்க. நீங்க அந்த டிரைவர் வந்து கம்பெனியோட எம்டி, ஓகேங்களா, வெங்கடேஷா இருக்கிறாரு, அவரு ஓடிட்டு போறாரு, ஓகேங்களா, அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே கண்டக்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீம் தானே, ஓகேங்களா, கண்டக்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கு வாங்க, உங்களுக்கு வந்து பொருளாதாரம் முன்னுக்கு வரலாம் வாங்க,
உங்க லைஃப் டெவலப் ஆக வாங்க வாங்க. எப்படி திருப்பூர் கண்டக்டர் கத்துறாரு இல்லையா, கோயம்புத்தூர் சொல்றாரு இல்லையா, அது மாதிரி வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? சும்மா யாரும் வரமாட்டேன், சும்மா வருவாங்க எல்லாருமே. போர்டு வச்சிருந்தோம்ல, பார்த்தாலே தானே வருவாங்க. இருந்தாலும் கண்டக்டர் சொல்றாரா இல்லையா, கோயம்புத்தூர் நம்மளுக்கே தெரியுது. ஆனா சொல்றாரா சொல்லு, ஏன் சொல்றாருன்னா சில பேருக்கு படிப்பறிவு இல்ல, அவங்களுக்காக சொல்றாரு. அது மாதிரி நம்மளும் சொல்லியேதான் ஆகணும். ஏன், சில பேருக்கு அந்த நாலேஜ் இருக்காது, அதுக்காக நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். பஸ்ல ஏறி உட்கார வைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பு. அதுக்கப்புறம் டிரைவர் கூட்டிட்டு போய்க்குவாரு. ஓகே இல்லைங்களா? அது மாதிரி ஏன்னா அவரோட பஸ் இது. இப்ப இந்த கம்பெனில என்ன எப்படின்னா, பஸ்ஸும் அவருதான், டிரைவரும் அவருதான். அப்புறம் பஸ் எவ்வளவு சேஃபா கொண்டு போக மாட்டாரா? ஓகே இல்லைங்களா? சோ அதனால நம்ம வேலை என்னன்னா, இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும், உட்காருங்கன்னு சொல்லணும். எங்க போகணும் நீங்க, உங்களுக்கு என்ன எங்க போகணும், நீங்க திருப்பூர் போகணுமா அப்படின்னு கேட்கறமே இல்லையா, டிக்கெட் கொடுக்கறமே இல்லையா? அப்ப என்ன வேண்டாம் காமிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியா முன்னுக்கு வரணுமா, அப்பனா ரெகுலரா சாயங்காலம் 8 மணிக்கு ஜூம்ல கலந்துக்கோங்க. நீங்க வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணுமா, அப்ப இத்தனை நாள் ஃபுட் எடுத்துக்கோங்க கரெக்டா, இங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இங்க ஒரு மீட்டிங் நடக்குமா, வந்து கலந்துக்கோங்க. நீங்க எங்க போகணுங்க, பொருளாதார நல்லா டெவலப் ஆகணுமா, அப்பனா வந்து ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் நடக்கு, நீங்க வந்து கலந்துக்கோங்க. இவ்வளவுதான் நம்ம வேலையே. ஓகேங்களா? நம்ம வேலை என்ன அப்படின்னா, பஸ்ல ஏற்றி உட்கார வைக்கணும். ஓகேங்களா? கரெக்டா உட்கார வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமே. சில டிரைவர் எல்லாம் பாத்தீங்கன்னா, சில கண்டக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, கடைசி சீட்டிங் நம்ம கம்பெனி நம்ம எத்தனை பேருக்கு உட்கார்ந்துருக்கா நல்லா தெளிவா வைக்குவாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சில கண்டக்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு கிளாரிட்டியா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க நல்லா டெவலப் ஆகுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 15வது சீட்ல 2 பேருக்கு உட்காந்துருக்கோம், இன்னொரு ஆள் இடம் இருக்கு. அந்த இடத்த வந்து பார்த்து வச்சுக்குவாங்க, உள்ளுக்குள்ள பார்த்து வச்சுட்டு பஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் நிற்கும் போது ஒரே ஒருத்தர் ஜென்ஸ் இருப்பாரு. எனக்கு சீட் இருக்குதான்னு கேட்பாரு. நம்ம என்ன நினைச்சுக்கணும், எல்லாரும் ஃபில் ஆயிட்டு நம்ம நினைச்சுக்குவோம். ஓகேங்களா? பட் அந்த கண்டக்டர் என்ன பண்ணுவாருன்னா, ஏறு அப்படிப்பாரு. ஏறினதுக்கு அப்புறமா அந்த 15வது இடத்துல போய் நடுவான ஒரு சீட்டு போய் உட்கார் அப்படிப்பாரு. அது கண்டக்டரோட வேலை. அது மாதிரி நம்மளுக்குள்ளேயும் வந்து நம்ம கம்பெனில என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஓகேங்களா, என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ல இருக்குது, இந்த கிளாரிட்டி நம்மளுக்குள்ள இருக்கணும் எப்பவுமே. ஓகேங்களா? இந்த கிளாரிட்டியோட பிசினஸ் பண்ணணும். எல்லாரும் பிசினஸ் பண்றாங்க, நம்மளும் பண்றது, எல்லாரும் டீம்ல இருக்கிற நம்மளும் இருக்கிறது. ஓகேங்களா? இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் இதனால நிறைய ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட தனித்துவம், ஒவ்வொருத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கலாம். அந்த நான் வந்து ஒரு டைம் ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணேன் திருநெல்வேலியில. அது ஒரு பக்கம் நான் போயிருந்தேன் ஒரு ட்ரைனிங்க்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒருத்தர் பண்ணாரு. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹேண்டிகேப்ட். அவர் வந்து நடக்க முடியாது. அவர் ஆக்சுவலா ஓகே இல்லைங்களா, அவரு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நடந்து வருவார். அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அவர்கிட்ட என்ன சொல்றேன் அந்த மீட்டிங்ல அவர் என்ன சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அதே மாதிரி ஜூம் மீட்டிங். அதுக்கப்புறம் நேரா போனேன். இந்த ஜூம் மீட்டிங் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஒர்க்கை நீங்க கரெக்டா பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கு. நீங்க வந்து நேரா போகணுங்கிற விஷயம். சில பேர் போன்லயே கூட சூப்பரா பேசுவீங்க, அதை கரெக்டா பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தது அந்த இதுல. அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க, அவங்களோட மீட்டிங்க்கு நான் திருநெல்வேலிக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நாங்க போயிருந்தேன். ஒவ்வொருத்தரும் அவங்களோட டீம் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க இல்லையா, அந்த டீம்ல வந்து 120 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க அங்க டோட்டலா அந்த ஒரு டீம்ல. இவர்ல இருந்து மட்டுமே 30 பேர் வந்திருந்தாங்க. இவர் வந்து ஹேண்டிகேப்ட் ஆக்சுவலா. ஓகே இல்லைங்களா? வீட்டு விட்டு அவர் வெளியில வர மாட்டார் ஆக்சுவலா. நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அவர் வீட்டு விட்டு வெளியில வர மாட்டாரு. அவருக்கு வந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த கம்பெனியை பத்தின டீடைல்ஸ் நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு. கம்பெனியோட பிளான் தெளிவா தெரிஞ்சிருச்சு. ப்ராடக்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே இல்லைங்களா? இதையே ஷேர் பண்றாரு, அவ்வளவுதான். பர்ஃபெக்ட்டா ஷேர் பண்ணிக்கிறாரு. ஆனா ஒரு கோல் செட் பண்ணிட்டார். என்ன கோல் செட் பண்ணிட்டார் அப்படின்னா, நம்ம வந்து இப்படி ஹேண்டிகேப்டா இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பொருளாதார வசதி நம்ம பண்ணிக்கணும். நம்ம இந்த கம்பெனி ஒரு வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு, அந்த ஹோல் இதுல அத்தனை பேர் நல்லபடியா கை கால் இருக்குது. எல்லாருமே கூட அவில கூட்டிட்டு வர முடியலைங்க, இவில கூட்டிட்டு வர முடியலைங்க, அதுங்க இதுங்கன்னு ரீசன் சொன்னாங்க. ஆனா இவரு பாத்தீங்கன்னா 30 பேர் கூட்டிட்டு வந்திருந்தாரு. சொல்ல புரிஞ்சுங்களா? அப்ப நம்ம என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நோக்கம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள தெளிவா இருக்கணும். இந்த ராக்கிங்கிறது கடல் மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. நீங்க எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணம் தான் அந்த ஸ்பூன் சொல்ல வருது. ஓகே இல்லைங்களா? நீங்க என்ன கோலுக்காக இங்க வந்திருக்கிறீங்க இங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது சாக்ரிஃபைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் இல்லாத துறை எந்த துறையும் இல்லவே இல்லை. இப்ப ராக்கில இருக்கிறீங்கன்னா, ராக்கில எடுத்துட்டீங்கன்னா 80% கண்டிப்பா நிறைய நல்லது இருக்கலாம். ஓகேங்களா? ப்ராடக்ட் சூப்பரா இருக்கலாம், பிளான் சூப்பரா இருக்கலாம். ஓகே இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிக்கும், எல்லாத்துக்கும் ஒரே பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ இருக்கலாம். ஆனா கேரண்டி 20% ஃபெயிலியர்ஸ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஓகே இல்லைங்களா? அது நீங்க சொல்ல வேண்டியது இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்பெனில இருக்கிறவங்களே தெரியும் ஆட்டோமேட்டிக்கா. ஆனா கேரண்டி 20% நெகட்டிவ் இருந்தே தீரணும், இல்லைன்னா அது கம்பெனியே இல்லை முதல்ல. ஓகே இல்லைங்களா? நீங்க வந்து கோல்டு வாங்க போறீங்க, பியூர் கோல்டு வாங்குவோமா, இல்ல காப்பட தானே வாங்குறோம். ஓகே இல்லைங்களா? அது மாதிரி இங்க கூட ஒரு 20% கண்டிப்பா நெகட்டிவ் இருக்கும் கண்டிப்பா. ஓகே இல்லைங்களா? அந்த நெகட்டிவ் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, மீதி 80% வச்சு கில்லி மாதிரி லைஃப்ல மேல வந்துருவீங்க. அதை விட்டு போட்டு என்னடா 20% நெகட்டிவா இருக்குது, நெகட்டிவ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த 80% கோட்டை விட்டுருவோம். அந்த 20% என்ன? அந்த 20% என்னன்னா, சில இடத்துல நம்ம டீம்ல ஒரு பாலிடிக்ஸ் நடக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீம். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டீம்ல இருக்கிறீங்க.
சில டீம்ல என்னன்னா வந்து பாலிடிக்ஸ் நடக்கலாம், அப்புறம் என்ன தப்பா பேசுவாங்க. ஓகேங்களா? சம்திங் அது மாதிரி இருக்கலாம். சில டைம்ல ப்ராடக்ட் ரிசல்ட் கொடுக்காம கூட இருக்கலாம். ஓகே இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம நினைச்ச கூடாது. 10 பேர் ரிசல்ட் கொடுத்துக்குது. இவருக்கு ரிசல்ட் கொடுக்கல, ப்ராப்ளம் இவரோட ஹெல்த்ல இன்னும் கொஞ்சம் வேற ஏதோ பண்ண வேண்டியதா கூட இருக்கலாம். நம்மளுக்கு அது தெரியாது. ஓகே இல்லைங்களா? அப்போ வேற டாக்டர் இவர்கிட்ட கொண்டு வந்து வெங்கடேஜி உட்கார வச்சு, நான் இவ்வளவு ஃபுட் எடுத்திருக்கிறேன், என்ன பண்றது, ஏது பண்ணுன்னு கேட்கணும். அதை விட்டு போட்டு நான் ஃபுட் கொடுத்தேன், ரிசல்ட் வரவே இல்ல. அப்பனா ஒருத்தருக்கு ரிசல்ட் வந்திருக்காது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், அங்க ரிசல்ட்டே வரல, அங்க ரிசல்ட்டே வரல, அங்க ரிசல்ட்டே வரல அப்படின்னு இருக்கோம். சரி புரிஞ்சுக்கோங்க, லைஃப்ல சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு ஃபெயிலியர் பர்சனுக்குமே ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஃபெயிலியர் பர்சன் 100ல 1% மைனஸ் இருக்கு. அந்த மைனஸ ஊதி 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 பெருசுபடுத்தி 100% மாதிரி காமிப்பாங்க. சக்சஸ்ஃபுல் பர்சன் லைஃப்லயுமே பிரச்சனை இருக்கு. ஆனா அவங்க லைஃப்ல நடந்த நல்லத ஊதி 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 பெருசுபடுத்தி காமிப்பாங்க. நம்ம ஒண்ணுமே இல்ல. அம்பானி நம்ம என்ன சொல்றோம், அம்பானி சொன்னா அவர் என்ன சொல்றாரு, ஸ்டேஜ் வந்து என்ன சொல்றாரு, மைண்ட்ஸ் சொல்றது இல்லையே. ஓகே இல்லைங்களா? பெட்ரோல் அடிச்சுட்டு இருந்தவரு. ஓகேங்களா? இப்படி எல்லாம் வந்தாருன்னு சொல்லி அவர் லைஃப்ல மைனஸ் இருந்தது. அவங்க அதை பார்க்க மாட்டாங்க. மைனஸை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா, மைனஸ் இருக்கணும் கண்டிப்பா. அந்த மைனஸ் எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து எது மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னு பண்ண வைக்கிறதுக்காக அது எல்லாமே. ஓகே இல்லைங்களா? சோ அதனால எல்லா மைனஸ் இருக்கணும் கண்டிப்பா. ஒவ்வொருத்துக்கும் ஒரே மைனஸ் இருக்கலாம், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கலாம். ஆனா மைனஸ் இல்லாத உலகத்துல எந்த கம்பெனிலையும் மைனஸ் இல்லாமல இருக்காது. தனிப்பட்ட முறையில என்கிட்ட ஒரு மைனஸ் இருக்கு, உங்ககிட்ட ஒரு மைனஸ் இருக்கு. என்ன, என்னோட மைனஸ் வேறையா இருக்கலாம், உங்க மைனஸ் வேறையா இருக்கலாம். நீங்க இதை பார்த்து என்ன நினைப்பீங்க? ஆனா என்கிட்ட என்ன மைனஸ் இருக்குதோ அது உங்களுக்கு பிளஸ்ஸா கூட இருக்கலாம். ஆனா நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க? ஆனா இதை கூட சரி பண்ண தெரியாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அன்னைக்கு சொல்லுவீங்க. ஓகே, ஏன்னா அந்த விஷயத்துக்கு நீங்க இல்லை. ஆனா உங்ககிட்ட என்ன மைனஸ் இருக்கு அதை நான் சொல்லுவேன். ஓகே, அதுல எனக்கு பிளஸ் இருந்துச்சு, நான் என்ன சொல்லுவேன், உங்களை குறை சொல்லுவேன். இங்கதான் பிரச்சனையே ஒழிய, ஆனா உங்களுக்கும் மைனஸ் இருக்குது, எனக்கும் மைனஸ் இருக்குது. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மைனஸ் இருக்குன்னு பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா அது மேல கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டோம் நம்ம எல்லாருமே. ஆனா நம்ம கவனம் எல்லாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், என்ன குறை இருக்குதோ அதுல மட்டும் நம்ம கவனம் போயிட்டு இருக்கு. சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குறைகளை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம், நெகட்டிவ் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா கேரண்டி நம்ம லைஃப்ல க்ரோத் ஆகல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே இல்லைங்களா? ஆனா அது ஒரு சைடு இருக்கணும். இப்போ நம்ம பாடியே இருக்குதுலங்க, பாடியே இருக்குதுல, இந்த பாடி என்ன நினைக்கிறீங்க, ஃபுல்லா செல்களால் ஆனது. ஓகே இல்லைங்களா? இப்போ புரியுமா சொல்றேன். இப்போ ஒரு செவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுவர் ஒண்ணு இல்லவே இல்லை. அங்க இருக்கிறதெல்லாம் வந்து 100 செங்கல் சேர்ந்தது சுவர். கரெக்டா இல்லைங்களா? இப்போ இந்த செல்ஸ்ல எல்லாமே வந்து 121 நாளைக்கு நினைக்கிறேன், கரெக்ட் இல்ல. அது வந்து ஒரு டெட் செல்ஸ் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு செல் செத்துட்டே இருக்கு டெய்லியுமே. ஓகே இல்லைங்களா? புதுசு உருவாயிட்டே இருக்கு. ஆனா பாடி உருவ ஸ்ட்ரக்சர் இருந்துட்டே தான் இருக்கு. ஓகே இல்லைங்களா? ஆனா டெட் செல்ஸ் எல்லாமே இறக்குறது நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனா புதுசா உருவாகிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த பாடி இப்படியே இருக்குன்னு சொல்லி. சத்தியமா அப்படி இல்லவே இல்லை. ஓகே இல்லைங்களா? ஒண்ணு புதுசா உருவாகுது வருது, புதுசா உருவாகுது வருது, இப்படியே வந்துட்டு இருக்குது. ஆனா பாடி ஸ்ட்ரக்சர் மட்டும் அப்படியே இருந்துட்டு இருக்குது. இது அப்படியே கம்பெனி கொண்டு வாங்க. ஓகே இல்லைங்களா? சில பாசிட்டிவ் இருந்துட்டே இருக்கு, சில நெகட்டிவ் இருந்துட்டே இருக்கு. பாசிட்டிவ் இப்ப வெங்கடேஜி வந்து கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஆரம்ப ஸ்டேஜ்ல என்ன இருந்து அதே மாதிரி இப்ப வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன மைனஸ் தான் மைனஸ் இப்ப இருந்துட்டே இருக்கு. ஆனா கம்பெனி க்ரோத் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க லைஃப் அப்படித்தான், பர்சனல் லைஃப் அப்படித்தான். அப்ப சில மைனஸ் இருந்திருக்கு, பிளஸ் இருந்திருக்கு, மைனஸ் இருந்திருக்கு, பிளஸ் இருந்து மாறி மாறி வந்துட்டே இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு லைஃப்ல எவ்வளவு தூரம் மேல வந்திருப்பீங்க. அதனால அந்த மைனஸையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம க்ரோத் ஆகவே முடியாது. எல்லா இடத்துலயுமே எல்லா மைனஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. இந்த சிருஷ்டி அப்படித்தான். ஓகே இல்லைங்களா? முடிஞ்சா இறங்கி சிக்ஸ் அடிக்கலாம், இல்லையா வேடிக்கை பார்க்கலாம், அவ்வளவுதான். ஓகே இல்லைங்களா? லைஃப்ல எத்தனையோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க, லைஃப்ல எல்லாருமே கூட எத்தனையோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க நீங்க எல்லாருமே கூட. அதனால இந்த கிடைச்சத வாய்ப்பா பாருங்க எல்லாருமே கூட. ஓகே இல்லைங்களா? இந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்தி நீங்க புரிஞ்சுக்கோங்க. டீம்லயே சில பேருக்கு ஒரு கோல் இல்லாம கூட இருக்கலாம். சில பேர் எப்படி பார்க்கணும்னா, கோல் இல்லாத இருந்தீங்கன்னா கூட ஒரு பயம் இருக்கலாம். இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதான்னு. யாரோ ஒருத்தர் கோலோட ஓடிட்டு இருப்பாரு, அவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்களும் நான் இதே ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்க, இதே கம்பெனி தான், பட் ஓடுறாங்க இல்லை, நம்மளும் ஓட முடியும்னு சொல்லி போட்டு நம்ம மைனஸ் என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்றக்க ஆரம்பிச்சுக்கணும். அனலைஸ் பண்ற ஆரம்பிச்சு, ஓ இந்த இடத்துல நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன்னா அப்ப அதை கரெக்ட் பண்ற ஆரம்பிச்சுக்கணும். மைனஸ் இல்லாதாலும் இந்த இடத்துல ஒருத்தருமே இல்லை, ஆனா அதை கரெக்ட் பண்ணாததான் மிகப்பெரிய மைனஸே. ஓகே இல்லைங்களா? சோ அதனால இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே கூட லைஃப்ல நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னா மொத்தம் 3 விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்கணும் எப்பவுமே. இதுதான் பேஸே நம்ம லைஃப்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப். அது உங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஆகட்டு, இங்க ராக்கிலி ஆகட்டு, எல்லாத்தோட ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி பழகிங்க எல்லாருமே. ரொம்ப மெர்ஜு ரொம்ப க்ளோஸா போகாது வேண்டாம், ரொம்ப தள்ளியும் போகக்கூடாது. ஓகே, நீங்க ரொம்ப தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு தனிமையை ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிரு, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு ஆயிடும். ரொம்ப க்ளோஸா போனா எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்க ஆரம்பிச்சிரு. ஓகேங்களா? எதிர்பார்ப்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே. நான் இப்படி இருப்பீங்கன்னு நினைச்சேன், அப்படி இருப்பேன்னு நினைச்சேன், அதுவே ரொம்ப க்ளோஸும் வேண்டாம், ரொம்ப மைனஸும் வேண்டாம். இங்கேன்னு இல்ல, வீட்டுல எல்லா உறவுலையும் அப்படித்தான்.
நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆக நீங்க நினைச்சுக்கலாம். என்ன ஆகுனா எதிர்பார்ப்பு அதிகப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்களே இருக்க முடியாது. அப்ப எப்படி ஆப்போசிட் பர்சன் இருக்க முடியும்? இப்போ நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்கீங்க. ஓகே இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, வாரம் பேமெண்ட் வருதுன்னு நினைப்பீங்க. ஏதாவது ஒரு வாரம் ஏதோ நெட்வொர்க்ல சாரி இதுல அது என்னது இன்டர்நெட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். சர்வர் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஏதோ சம்திங் இருக்கலாம். வரல. எதிர்பார்ப்பு வேற பயங்கரமா வச்சிருந்தீங்களா, ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் போயிருது. ஓகே. ஒரு ஏதோ 2 வாரம் வரதான் செய்யி. ஓகே இல்லைங்களா? அக்செப்ட் பண்ணி பழகிக்கணும் எப்பவுமே. லைஃப்ல என்னைக்கு நம்மளோட மைனஸ அக்செப்ட் பண்ணி பழகிட்டு, பாசிட்டிவ் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். அது ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நீங்க எங்க ஒர்க் பண்ணாலும் சரி, ராக்கியா இருந்தாலும் சரி, இந்த ஸ்டேஜ்க்கு நம்ம இருக்கணும். அடுத்தது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்மளோட லைஃப்ல ஒரு கிளியர் விஷன் இருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. நம்ம உடம்புல வந்து இப்பேற்பட்ட உடம்புல நம்ம கண்ணு தான் வந்து ரொம்ப முக்கியம். கண்ணு தான் எல்லா பக்கம் போக முடியுது. ஹார்ட் எல்லாமே முக்கியம் தான். பட் எல்லாத்துக்கும் வந்து பவர் குடுக்குறது கண்ணு தானே. நீங்க எங்கேயுமே போகணும்னு உங்களுக்கு தாட் இல்ல. எதையுமே பார்க்கணும்னு தோணலைன்னா, இதெல்லாம் இருந்தே பிரயோஜனம் இல்லைல்ல. எப்படி இந்த உடம்புக்கு கண்ணு ரொம்ப முக்கியமோ, அது மாரி உங்க லைஃப்க்கு ஒரு விஷன் இருக்கணும் எப்பவுமே. விஷன் இல்லாம நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, அது சும்மா வாட்டர் பான்ல ஊத்துற தண்ணி மாரி தான். ஓகேங்களா? 2026 பொறந்துருச்சு. 2027 முடியறக்குள்ள நான் இத பண்ணணும். 2028 முடியறக்குள்ள இத பண்ணணும். 2030 முடியறக்குள்ள இத பண்ணணும். இந்த ராக்கிய சரியா பயன்படுத்தி 2032க்கும் போது என் வாழ்க்கை டோட்டலா செட்டில் ஆயிரணும். அதுக்கப்புறம் நான் பணத்துக்காக எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி இப்பவே முடிவெடுத்துறணும். நீங்க வந்து அது அப்படியே போற போக்குல நான் இல்ல இன்னொரு வேலைய செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படியே டைம் வரும்போது நான் ராக்கி பண்றேன். இன்னொரு வேலைய பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே பார்க்கலாம். அப்படியே போயிட்டு இருக்குது ஜி அப்படியே. அப்படியே லைனா போயிட்டு இருக்கு ஜி. நடக்கட்டுங்க. அப்படின்ட்டு இருந்தோம்னா 26ம் போயிரு, 27ம் போயிரு, 32ம் போயிரு. ஓகேங்களா? ஆனா, நம்ம இது என்ன பண்ணிக்கணும்? இங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். அடுத்த 2 வருஷம் என்னோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி. நீங்க ஸ்டாண்ட் எடுத்தா தான், அதுக்கு தகுந்த மாரி உங்க பாடி லாங்குவேஜ் மாறு. நீங்க ஸ்டாண்ட் எடுத்தா தான், நீங்க பேசுற பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாம் மாறக்க ஆரம்பிக்கும். நீங்க ஸ்டாண்ட் எடுக்கல அப்படின்னா, எதுவுமே மாறாது. சாப்பாடு செய்யறது கூட ஸ்டாண்ட் எடுக்கிறோமே இல்லையா? தக்காளி சாப்பாடு செய்யணுமா? தயிர் சாப்பாடு செய்யலாமான்ட்டு. உண்மையா இல்லைங்களா? ஒரு டீ கடைக்கு போனா கூட என்ன சாப்பிடலாம்னு முடிவு எடுக்கிறோமே இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுக்கிறோம். ஒரு மளிகை கடைக்கு போகும்போது என்ன வேணா முடிவு எடுக்கிறோமே இல்லையா? அதான் ஸ்டாண்ட். ஓகேங்களா? அது மாரி நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்கிறீங்க? லைஃப்ல என்ன ஆகும்னு ஆசை உங்களுக்குள்ள. அது வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த ஸ்டாண்ட் இருந்தா தான், இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓகே இல்லைங்களா? 2வது மைனஸ அக்செப்ட் பண்ணி பழகிக்குவீங்க. இப்போ நீங்க ஒரு பக்கம் போகணும்ட்டு போறீங்க. உங்க கோல் என்ன? அவிநாசியிலிருந்து கோயம்புத்தூர் போகணும்ட்டு போறீங்க. பைக்ல போறீங்க. ஓகேங்களா? பைக்ல போகும்போது சில டைம் வந்து ஒரு மணி நேரத்துல போய் ஆகணும். நீங்க அந்த டைம்ல பாருங்க, அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்கு. கவனம் செலுத்த மாட்டீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. சப்போஸ் அந்த இடத்துல வந்து எவனோ ஒருத்தன் வந்து திடீர்னு குறுக்கால போவான். அவன திட்ட மாட்டீங்க நீங்க. ஓகே இல்லைங்களா? திட்ட மாட்டீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஓகேங்களா? உணவந்தூர் போயிட்டே இருக்கீங்க. 1 ஹவர்ல போய் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல என்ன திடீர்னு ஒரு பஸ்காரன் குறுக்கால வருவா. ஓகே இல்லைங்களா? உங்களுக்கு கோவம் வரலாம். பட் அது ரொம்ப நேரம்லாம் இருக்காது. நீங்க உங்க விஷன் மேல போயிட்டே இருப்பீங்க நீங்க. அந்த இடத்துல ஒரு டிராபிக் வரலாம். எந்த சந்துல போலான்னு யோசிப்பீங்க நீங்க. அப்ப காரணம் என்ன? உங்களை வந்து அடுத்தவங்கள திட்ட வைக்காத மாரி இருக்கிறது, மன்னிக்க வச்சுட்டு போறது, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறது இது. உங்க விஷன் தானே. சப்போஸ் எப்ப வேணா போலாம் அப்படின்னா, ஒருத்தன் குறுக்கால போனான்னா 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அவன திட்டி முடிச்சு கூட அப்புறம் போகணும். நம்மளுக்கு அது அத்தனை மணி நேரத்துல போகணும் இல்லைல்ல. நம்மளுக்கு டைம் இருக்குதுல்ல. நம்ம என்ன பண்ற காரணம் பேசிட்டு போவோம். சப்போஸ் டிராபிக் இருக்குதா? கம்முனு நின்னுக்குவோம். அப்புறம் போய்க்கலாம் விடு அப்படின்னு சொல்லி போட்டு. அதனாலதான் சொல்ல வர்றது, ராக்கியில உங்க கோல் என்ன? அது ரொம்ப 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 முக்கியம். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு நான் வந்து முடிச்சுக்கிறேங்க. ஒரு டைம் என்னாச்சு ஒரு ஒரு பையன். அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன். அந்த நாட்டுல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு 20 வயசு 20, 25 வயசுக்குள்ள யார் வேணா வந்து ராஜாவா ஆயிக்கலாம். ஓகே இல்லைங்களா? ஆனா ராஜா ஆயிட்டா என்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா வந்து, யார் வேணா ராஜா ஆயிக்கலாம். ரைட் இல்லைங்களா? ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா 5 வருஷம் ஆட்சி பண்ணிக்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த பையனோட அந்த யார் ஆட்சி பண்றாங்களோ அவங்க கொண்டு போய் அந்த நாட்டோடைய ஓகே இல்லைங்களா? அந்த பக்கம் ஒரு காடு இருக்குது. அந்த காடு வந்து இந்த நாட்டோட ரொம்ப பெருசு. அங்க போய் விட்டுருவாங்க. ஓகே இல்லைங்களா? அங்க என்ன பண்ணுவாங்க? அங்க இருந்தெல்லாம் இங்க கூட்டிட்டுலாம் வர முடியாது. நடுவாண்ட வந்து ஒரு பெரிய கடல் ஒரு இது மாரி இருக்கு. ஆறு மாரி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் வரவெல்லாம் முடியாது ரூல்ஸ். அப்ப அந்த பக்கம் புலியோ, சிங்கமோ, கரடியோ கொண்டு போடும். இதுதான் ரூல்ஸ். அதனாலேயே வந்து பொதுவா வந்து யாரும் வந்து பதவி ஏற்க வரமாட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு டைம் என்னாச்சு ஒரு பையன், ஒரு 18 வயசு பையன் போல்டா வந்தான். பொறுப்பெடுக்கிறதுக்காக வந்தான். பொறுப்பெடுத்துட்டான். பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? 5 வருஷம் செமையா ஆட்சி பண்ணான். ஓகேங்களா? 5 வருஷம் சூப்பரா ஆட்சி பண்ணிட்டான். ஆட்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து என்னாச்சு? அந்த பையன வந்து அந்த படகுல கூட்டிட்டு போவாங்க. அந்த பக்கம் காட்டுல விடுறதுக்காக. இந்த 5 வருஷம் நல்லா பண்ணிட்டாரு இல்லையா? 5 வருஷம் நல்லா பண்ணதுனால, இந்த நாட்டு மக்கள் எல்லாம் வந்து அவர வந்து இந்த காட்டுக்குள்ள விடுறதுக்கு போய் பயம். அழுகுறாங்க எல்லாருமே. ஐயோ! ராஜா அற்புதமா பண்ணாரே! இவரு போறாரேன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ராஜாவா ஜாலியா போறாரு. ஓகேங்களா? ஜாலியா ஹேப்பியா போறாரு. பாய் பாய்ன்னு போறாரு. அந்த படகோட்டி தானே கொண்டு போய் அந்த பக்கம் விடுவாரு. படகோட்டி என்ன பண்றாரு? படகோட ஏறி உட்காந்துட்டாரு.
படகோட்டிக்கு ஒரு டவுட், என்னடா அது இதுவரைக்கும் வந்த ராஜாக்கள் எல்லாமே அழுதுட்டே வந்தாங்க, செத்து போறோமேன்னு. நம்மால் மட்டும் என்னடா ஹாப்பியா வராரு, நாட்டையும் வேற சூப்பரா ஆட்சி பண்ணாரு, இங்க வேற அழுதுட்டே வராருன்னு சொல்லும்போது கேக்குறாரு, ராஜா இதுவரைக்கும் வந்தவங்க எல்லாத்தையும் நானும் எங்க அப்பாவும் வந்து கொண்டு போய் அந்த காட்டுல விட்டுட்டு வந்தோம். ஆனா எல்லாருமே அழுதுட்டு வருவாங்க, ஆனா நீங்க மட்டும் இவ்வளவு ஹாப்பியா வர்றீங்களே, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா படகோட்டி, நான் வந்து சின்ன வயசுல வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா வாழணும்னு ஆசை. ஓகேவா, எனக்கு ஒரு பொருள் வேணும் அந்த டைம்ல, எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. அப்ப எங்க அம்மா கிட்ட வந்து அழுது நான். எங்க அம்மா ஒண்ணு சொன்னாங்க, நம்ம எல்லாம் என்ன ராஜா வீட்டு பிள்ளையாடா, ஓகே இல்லையா, நம்ம என்ன ராஜா வீட்டு பிள்ளையா, நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சது தானே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பவே எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, அப்ப ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தா அப்ப எல்லாத்தையும் அனுபவிக்கலாமா, சரி ராஜாவா இருந்தா எல்லாம் அனுபவிக்கலாமா, அப்பன்னா நான் ராஜா ஆயே தீரணும்னு சொல்லி போட்டு ஸ்டாண்ட். சரி நம்மளுக்கும் அப்படித்தான், எத்தனையோ சூழ்நிலை, சோதனையான சூழ்நிலை இருக்கும், அழுதுட்டு இருப்போம், இல்லைன்னா டவுன் ஆயிக்குவோம். ஆனா அதே மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய கோடீஸ்வரனுக்கு வந்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், சேலஞ்ச் எடுத்துட்டான், அவ்வளவுதான். அவன் சவாலை எடுத்துட்டா, நம்ம விதின்னு முடிவு பண்ணிட்டு, அவ்வளவுதான். என்னைக்கு விதின்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அங்க லைஃப் அவ்வளவுதான், அடுத்த லெவல் நீங்க மூவ் ஆகவே முடியாது. என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, அதான் விதின்னு முடிவு எடுத்துட்டோம்ல, அது தலையெழுத்து முடிவு எடுத்துட்டோம்ல, முடவ கம்பத்து எனக்கு ஆசைப்படலாம்னு முடிவு எடுத்துட்டோமே இல்லையா, அது அப்படியே தான் எடுத்துட்டு இருப்போம். கிடைச்ச வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம் நம்ம எல்லாருமே. அந்த பையன் என்ன பண்றான், ராஜாவை தான் நான் வாழ்க்கை பூரா வாழணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டான் முதல்ல. சரி நடக்குதோ நடக்கலையோ, நம்ம என்ன நம்பி ஒரு ஸ்டேஷன்ல வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க, நீ யாருப்பா நீ வந்து கோடீஸ்வரனா ஆகறன்னு சொல்லியாமா, உன்னை அரெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு ஆஸ்தா பண்ணலாமே. ஓகே இல்லைங்களா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்தது வந்து ராஜா ஆகணும்னு முடிவு பண்ணல, ராஜா ஆகணும்னு முடிவு வச்சுன்னா நம்ம கவனம் அங்க இருக்கணும் முதல்ல. ஓகே இல்லைங்களா, மத்த கதையை பேசிட்டு இருக்க கூடாது. அது மாதிரி உங்களுக்கு இங்க விஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை பாக்குறக்க ஆரம்பிச்சிடணும். இந்த பையன் நம்ம ராஜா ஆகணும்னா அரசியல் கத்துக்கணும் அப்படின்னா, ஓகே இல்லைங்களா, இல்ல பிசினஸ் சக்சஸ் ஆகணும் அரசியல் தூக்கி அந்த பக்கம் வச்சு பிசினஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், எது எல்லாத்தையும் போட்டு குழப்புவோம். அதுல ஒரு துளி, இதுல ஒரு துளி, இதுல ஒரு துளி, இதுல ஒரு துளி, இதுல ஒரு துளி. கடைசியில சாப்பிட்டேன்னு கேட்டா சாப்பிட்டேன், நிம்மதியா இருக்குதா இல்ல. ஓகே இல்லைங்களா, ஒண்ணுன்னா ஒண்ணு ஃபோக்கஸ்டா இருக்கணும். எல்லாருமே அப்படித்தான். அரசியல் இருக்கிறாங்களா, அவங்க அரசியல் உச்சத்தை தொடரணும்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. இருக்கிறா ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஆகணும். ஒரு பிசினஸ் பண்றீங்களா, அது உச்சத்தை தொடரணும்னு சொல்லி ட்ரை பண்ணணும். எல்லாமே அப்படிதான். சொந்தக்காரமா வந்து உங்களை மதிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா, அதே மாதிரிதான் பிசினஸ்ல உயரத்துக்கு போகணும்னு நினைக்கணும், தப்பே இல்லை. அதுக்கப்புறம் என்னது, ட்ரை பண்றக்க ஆரம்பிக்கிறோம். சாரி, அதுக்கப்புறம் என்னாச்சு, என்னை வந்து அங்க வந்து ராஜா ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம நாட்டோட இந்த நாட்டோடைய திட்டங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா 5 வருஷம் இங்க இருக்கணும், அதுக்கப்புறமா கொண்டு போய் ஒரு காட்டுல விட்டுருவாங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன், அந்த காட்டோட பரப்பளவு எவ்வளவுன்னு சொல்லி யோசனை பண்ணேன், இங்க இருக்கிற நம்ம எவ்வளவு திங்க் பண்ணிட்டேன். அதுபோக எங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் எடுத்துட்டு பேசினேன், எல்லாம் பக்கா பிளான். என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நாட்டோட பரபரப்பு ஒரு 1000 ஏக்கரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் இருக்கிற காட்டோட பரபரப்பு 2000 ஏக்கரா. ஓகேங்களா, இதுல எனக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்னடா பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இடத்துக்கு போய் உட்காரணும் முதல்ல அப்படின்னு சொல்லி போட்டு ராஜா பதவி ஏத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைடு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் எங்கிட்ட பவர் வந்துருச்சு இல்லையா, அந்த வடக்காடுமே என்னோட கண்ட்ரோல் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்றதுக்கு ஆரம்பிச்சேன் அப்படின்னா வந்து, அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து அவங்க மனிதர்கள் வாழக்கூடிய இடமா அந்த இடத்த மாற்றினேன். அப்போ அந்த விலங்குகள் எல்லாம் கொண்டு போய் இடத்துல வந்து சரண்டர் பண்ண வச்சேன், சரணாலயம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்தது வந்து மனிதர்கள் வாழக்கூடிய இது வந்து மரம் சில வெட்டக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்த வருஷம் அப்படின்னா வந்து மனிதர்கள் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடமா, சாப்பிட்ற ஃபுட் ரெடி வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கடுத்து 3வது வருஷம் வந்து இந்த இன்ஜினியர்ஸ் மத்த எல்லாத்தையுமே வந்து அங்க உட்கார வச்சு, அங்க இருக்க வச்சு வீடு கீடு எல்லாம் கட்டி எல்லாம் பர்ஃபெக்டா வந்து ரெடி பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். 4th இயர் பாத்தீங்க அப்படின்னா வந்து மனிதர்கள் வாழ்வுக்கு சட்ட திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரக்கு என்ன பண்ணணும், எல்லா ஸ்ட்ரக்சர் எடுக்க ஆரம்பிச்சேன். அது இங்க யாருக்குமே தெரியாது. யாரெல்லாம் லைஃப்ல கிரேட்டர் சக்சஸ் பண்றாங்களோ அவங்களோட சீக்கிரட்டை வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொல்லிட்டாங்கன்னா அவங்க பெருசா சைன் பண்ண முடியாது. அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. ஏன்னா வெளியே சொல்லிட்டோம்னா அந்த பவர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே கம்மியாயிட்டு, நீங்க வேணா செக் பண்ணி வேணா பாருங்க. ஓகேங்களா, அதனாலதான் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரகசியம் வெளியே சொல்லவே மாட்டாங்க, ஆனா சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாருமே. ஓகேங்களா, இங்க நம்ம எல்லாத்துக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ், இந்த பக்கம் காதுல கேட்டோம்னா இந்த பக்கம் எல்லாத்தோட காதையும் போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுதான் நம்மளோட மிகப்பெரிய மைனஸே. நீங்க சொல்லிட்டு இருந்து பாருங்க, நீங்க எதெல்லாம் சொல்லாம செஞ்சீங்களோ சக்சஸ் பண்ணிருப்பீங்க. செக் பண்ணி வேணா பாருங்க, எதெல்லாம் சொல்றீங்களோ. ஏன்னா உங்களை சுத்தி கேட்கறாங்க பாத்தீங்களா, எல்லாரும் உங்களுடைய திட்டங்களை கரெக்டா ஓகே சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க கிட்ட சொல்றீங்க, உங்களுக்கு நான் துரோகியா கூட இருக்கலாம்ல, உங்களுக்கு வந்து எதிரியா கூட இருக்கலாம்ல, உங்க வளர்ச்சி எனக்கு பிடிக்காம கூட இருக்கலாமே இல்லையா, இயற்கை தானே. ஓகே, எனக்கு எல்லாம் எங்க இருந்து வருது, ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து தானே வருது. ஓகே இல்லைங்களா, அப்ப நீங்க சொல்லிட்டீங்க, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு பொறாமை வருமே இல்லையா, என்னுடைய பொறாமையான குணம் உங்க லைஃப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்து. ஓகேங்களா, ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல கட் பண்ண வைப்பேன், டீம்ல பாலிடிக்ஸ் பண்ணுவேன், சம்திங்ல நடக்கிற ஆரம்பிக்கும். அது இயற்கை. அது அப்புறம் என்ன பண்ற ஆரம்பிக்கணும், அவர் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன், பர்ஃபெக்டா 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் படகோட்டி,
இப்ப நான் எதுக்கு போயிட்டு இருக்கேன், அதோ நாட்டுல இந்த நம்ம நாட்டோட பவர் இருக்குது இல்லையா, அந்த பவரை யூஸ் பண்ணி அங்கேயும் எல்லாத்தையும் மாத்திட்டேன். மாத்தினதுக்கு அப்புறமா இப்ப படகோட்டி உனக்கு ஒண்ணு தெரியுமா, இப்ப 5வது வருஷம் முடிஞ்சாச்சு. இப்ப அங்க வந்து அங்க நான் அடுத்த ஒரு நாடே அங்க உருவாயாச்சு. எப்படி நம்ம கைலாசம் மாதிரி ஒரு நாடு உருவாயாச்சு. இப்ப அந்த நாட்டோட ராஜாவை வரவேற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த ராஜா நம்ம தான். ஓகே இல்லைங்களா? முடிஞ்சா நீயும் வா, உனக்கு நான் ஏதாவது போஸ்டிங் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கூட சொன்னாராமா. இது வந்து ஒரு ஸ்டோரி தான். ஆனா இந்த ஸ்டோரியில இருந்து என்ன கத்துக்கணும்னா, அந்த பையன் பாருங்க சின்ன வயசுலயே பணம், அந்த வறுமை பார்த்துட்டான். அவன் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான், நான் வாழ்க்கை நல்லா வாழணும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டான். அது அவன் நாட்டிலேயே அந்த சட்டங்கள் வருது. அந்த நாட்டிலேயே வந்து அந்த பதவிகள்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த இடத்துல போய் உட்கார்றான். உட்கார்ந்து சும்மாலாம் உட்காரல. அடுத்த 5 வருஷத்துக்குரிய பிளான பண்றான். 5 வருஷம் எஃபோர்ட் போடுறான். வாழ்க்கை பூரா என்ன பண்ணணும்னு சொல்லி திங்க் பண்றான். இங்க இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அதெல்லாம் அப்ளை பண்றான். அப்ளை பண்ணி இன்னைக்கு யாரால நீங்க லைஃப்ல சக்சஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்களோ, இந்த துறையை விட்டுருங்க. எங்க வேணா எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாரும் ஒரு காலத்துல ஒண்ணும் இல்லாம இருந்திருப்பாங்க எல்லாருமே. ஆனா அவங்க எல்லாத்துக்குள்ள ஒரு தெளிவான ஒரு நோக்கம் இருந்தது. கஷ்டங்கள், அவமானங்கள், துரோகங்கள், நெகட்டிவ்ஸ் எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே இருக்கு. நீங்க நம்ம வாழ்க்கையில மட்டும் இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே இருக்கு. ஆனா அது மேலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணா நம்ம குரோத் ஆகவே முடியாது. ஓகே இல்லைங்களா? அது லைஃப்ல ஒரு பார்ட். அது சைடு இருக்கணும். ஓகே இல்லைங்களா? சோ அதனால என்ன பண்ற ஆரம்பிச்சிடும், அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஃபோக்கஸ்டா அந்த அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கணும். சரி, அதான் சொல்லுது இல்லைங்களா? 2 பேருக்கு இந்த உலகத்துல வந்து எந்த எதிரியும் இருக்க மாட்டாங்க. கஷ்டங்களும் இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணு பொறக்காத குழந்தை, ஒரு 2வது செத்து போன பணம். இந்த 2 பேர் தவிர எல்லாத்துக்கும் எல்லாமே இருந்துட்டே இருக்கு. ஆனதாட்டுன்னு சொல்லி ஃபேஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்க மட்டும் தான் லைஃப்ல சைன் பண்ண முடியும். சோ அதனால இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே கூட அந்த பையன் எப்படி பக்காவா பிளான் பண்ணாப்லயே அது மாதிரி நீங்க எல்லாம் பிளான் பண்ணிக்கணும்னு சொல்ல வருது. வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய நிறைய பேர் சொல்ல ராக்கி எனக்கு கிடைச்சது. ராக்கி வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம் இல்ல. நீங்க என்ன சைன் பண்ணீங்க? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. இப்ப 500வது மீட்டிங் வந்தாச்சு. இந்த 500 நாள் நீங்க என்ன சாதிச்சீங்க? ஓகேங்களா? நீங்க இதுல எய்ன் பண்றதுக்கு நீங்க என்ன ரிஸ்க் எடுத்தீங்க? ஓகேங்களா? 2வது இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுக்கு சப்போஸ் சில இதெல்லாம் கிடைக்கலையா? எம்டி கிட்ட உட்கார்ந்து பேசணும். ஓப்பனா இருக்கணும் நீங்க. ஓப்பன் உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசுறது. இவ ஏதாச்சும் நினைச்சுக்குவாரோ, அவரு ஏதாச்சும் நினைச்சுக்குவாரோ. கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. நீங்க லைஃப்ல டெவலப் ஆகணும்னு தாட்ஸ்ல இருக்கிறீங்க. ஓகே இல்லைங்களா? அப்ப நீங்க தான் எல்லா இடத்துலயும் இறங்கி போய் ஆகணும். எல்லா இடத்துலயும் போய் கத்துக்கணும். வயிறு பசி இருக்கிறவங்க தானே சாப்பிடணும்னு தோணும். வயிற்று பசி இல்லாம சாப்பாடு தேவையே இல்லையே. ஓகே இல்லைங்களா? அப்ப நீங்க தான் வந்து எல்லாத்தையும் பண்ணி இல்லங்க எனக்கு பேச தெரியாது. இல்லைங்க அவிய ஏதாச்சும் நினைச்சுக்குவாங்க. எப்பவுமே அவிய ஏதாச்சும் நினைச்சுக்குவாங்க, இது ஏதாச்சும் நினைச்சுக்குவாங்கன்னா, நம்ம லைஃப்ல அவங்க நினைச்சிட்டு நான் லைஃப்ல தோத்ததுக்கு அப்புறம் எத்தனையோ நினைப்பாங்களே அதுக்கு பதில் அப்புறம். அதனால கிடைச்சிக்கிற வாய்ப்பை நீங்க எல்லாரும் சரியா பயன்படுத்திக்கணும். லைஃப்ல ஒரு கிளியர் கோல் செட் பண்ணிக்கோங்க. அதை நோக்கி நீங்க போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் எல்லா நெகட்டிவ்ஸ் இருந்துட்டே இருக்கு. லைஃப் லாங் இருந்துட்டு இப்ப இல்ல சாக வரைக்கும் இருந்துட்டே தான் இருக்கு. செத்ததுக்கு அப்புறமா பங்காளிக்கு வந்து சண்டை போடுவாங்க. மஞ்சள் நீர் நீ ஊத்துறியா நான் ஊத்துறேன்னு சண்டை போடுவாங்க. ஓகே நானும் நிறைய பார்த்துருக்கேன், அதான் சொல்றேன். ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா பாடி எடுக்க கூட மாட்டாங்க. அந்த ஆளு என்கிட்ட 1,00,000 வாங்கி அந்த பணத்தை சொல்லி நிற்பாங்க. அப்ப செத்து போன உணத்துக்கும் நிம்மதியிலேருந்து தான் அர்த்தம். அப்படி பார்த்தா நிம்மதியிலேன்னு இல்ல, பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓகே இல்லைங்களா? அப்ப அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்துக்கும் தான் என்ன உங்களுக்கு மட்டுமே எனக்கு மட்டும் தனியா இருக்குது, உங்களுக்கு மட்டும் தனியா இருக்குதா? மனுஷனா பிறந்தாவே அது எல்லாத்துக்கும் இருக்குது. அப்ப எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிறப்ப ஏன் போய் பெருசு எடுத்துக்கிறீங்க? தனித்துவமா ஏதோ விஷன் செட் பண்ணிக்கலாமே இல்லையா நீங்க? ஓகேங்களா? விஷன் செட் பண்ணி போட்டு ஃபோக்கஸ் பண்ணலாமே இல்லையா? சோ அதனால இது மேல நீங்க எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சு நல்லா குரோத் ஆகணும். இன்னைக்கு 500வது நாள். ஓகே இல்லைங்களா? அடுத்த 1000வது வரும்போது மேக்ஸிமம் நீங்க எல்லாருமே கூட லைஃப்ல செட்டில் ஆகிற சிச்சுவேஷன்ல நீங்க எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா. இன்னும் நான் நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம். இன்னும் நிறைய பிளான்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வர போறாரு வெங்கடேஜி. இன்னும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட இன்னும் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவாரு. நல்லபடியா கொண்டு வருவாரு. இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே கூட உங்க ஒவ்வொருத்தரோட விஷன் கரெக்டா செட் பண்ணிக்கோங்க. ராக்கியை சரியா பயன்படுத்திக்கோங்க. நீங்க எல்லாருமே லைஃப்ல நல்லா குரோத் ஆகிறது மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னதான் ஒண்ணா எல்லாம் பேசுறது வயிறும் வாயும் வேறன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களோட தவிப்பு வேற, இன்னொருத்தரோட தவிப்பு வேற, ஒவ்வொருத்தரோட தவிப்பு வேற. அதனால உங்களோட தவிப்புக்கு தகுந்த மாதிரி ராக்கி சரியா பயன்படுத்தி நீங்க எல்லாருமே கூட லைஃப் நல்லா குரோத் ஆகும் ஃபோக்கஸ் பண்ண எல்லாருமே கூட. ஓகே இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெங்கடேஜி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரியலி கிரேட். இப்ப 500வது நாள் வந்து சாதாரண விஷயமே இல்லை. நினைச்சு கூட பார்க்கல. இப்ப 500வது நாள் 1.5 வருஷத்து பக்கம் வந்தாச்சு பாருங்க. 1 வருஷம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்குது. இப்போ 1.25 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்குது. ரியலி கிரேட். உண்மையிலுமே டீம்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாருமே ரியலி கிரேட் உண்மையிலுமே. ஓகே இல்லைங்களா? இவ்வளோ இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஆனா நீங்க எல்லாருமே கூட இன்னும் நிறைய சக்சஸ் பண்றது மேலே நல்லா ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். நீங்க சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இங்கிருந்து ராக்கில இருந்து வந்தேன்னு சொல்லி அந்த பிராண்ட் நேம் நீங்க கிரியேட் பண்ணணும். ராக்கி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகேங்களா? இது மாதிரி நீங்க எல்லாமே ஃபோக்கஸ் பண்றதுக்காக உங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள், நன்றிகள். வெங்கடேஷ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கோமதி மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்க டீம்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. எல்லாருமே கேரண்டி லைஃப் நிலைமைக்கு வருவோம். தைரியமா எல்லாருமே கூட. தேங்க்யூ.
ஜி கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஓகே கிரேட். சரி ஓகே. ஓகே. வேற ஏதாவது கன்டினியூ பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூங்க சார். உண்மையாலுமே உங்களோட ஸ்பீச் வந்துட்டு இன்னைக்கு ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களோட ஸ்பீச் வந்துட்டு எல்லா லீடர்ஸ்க்கும், அட்மின் ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். குறிச்சி ஏன் வந்துட்டு எங்க எம்டி சார் கொண்டாடுறாருன்னு நிறைய டவுட் இருந்துச்சு எங்களுக்கு. இன்னைக்கு வந்துட்டு நீங்க பேசுனத வச்சுட்டு எங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்க சார். அடுத்து இதை பத்தின கருத்துக்களை பேசுறதுக்காக நான் டாப் லீடர்ஸ் வந்துட்டு இன்வைட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் வெல்கம் சார். சண்முகம்ஜி ப்ளீஸ் வெல்கம். ஹலோ வணக்கம் மேடம். கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு. ஓகேங்க ஜி, தேங்க்யூ. சண்முகி வந்து எப்போ கிளாஸ் கேட்டாலும் ரொம்ப புதுசாக தான் இருக்கு. இந்த ராஜா கதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கோணத்தில் அதை கேட்கும்போது அது புதுசாக இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே தோணும். அது என்ன அப்படின்னா, தசாவதாரத்தில் கமல் வந்து அந்த படத்தில் வந்து அது சுனாமி வந்துரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு, அதாவது வந்து கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயேசு காப்பாற்றிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. முஸ்லீம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு கொண்டாடுவாங்க. இந்துக்கள் பார்த்தீங்கன்னா சிவன் காப்பாற்றிட்டாரு அப்படிம்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு வந்து ஒன்று தான். பட் அவங்களுடைய கோணத்தில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஃபிட் ஆகி வர மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் சண்முகி கிளாஸ் எப்போவுமே நம்மளுக்கு அது இதாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம யாருக்கு நம்ம யாரை நம்முடைய இதை வந்து யாரு வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் வந்து சத்தியமா ஒரு துளியோட 1% கூட கிடையாது. நம்மளை நோக்கி நாம் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு எப்படி இருக்கோ நாளைக்கு எப்படி இருக்கோ நாளானைக்கு எப்படி இருக்கோ யாருக்கு யாரு வந்து அந்த அளவீடு கிடையாது. அதை மட்டும் நம்முடைய உயர்வை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போனா அப்படின்னா நிச்சயமா நாமளும் நல்லா இருப்போம், ராக்கி நல்லா இருப்போம். உண்மையிலேயே குருஜியுடைய கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வெங்கடேஷ்ஜி, அட்மின் ஸ்டாஃப், ஆல் லீடர் எல்லாத்துக்கும் வந்து நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்க ஜி, தேங்க்யூங்க ஜி. ஓகேங்க சார், தேங்க்யூ. அடுத்து பாஸ்கரன் சார் ப்ளீஸ் வெல்கம். உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. வகுப்பு சிறப்பா இருந்துச்சுங்க. நம்ம தான் ஒரு குறிக்கோளோட போகும்போது கட்டாயம் வந்து அதை இலக்கை வந்து கண்டிப்பா அடைவோம். அதுக்கு உண்டான வேலையை வந்து நம்ம முன்னெடுத்து பண்ணும்போது தடைகள் இருக்கத்தான் செய்யும். அது தடையை மீறி நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது வந்து நமக்கானதாகவும் இருக்குதோ இல்லையோ, நம்ம அடுத்தவங்களுக்கானதாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. அதில் வந்து ஆணித்தனமா இருக்கணும். எல்லாருமே அதே நிலையில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு வெகு விரைவா சென்றடையும். நன்றிங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ. அடுத்து முத்து சார் ப்ளீஸ் வெல்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்முகஜி அவரோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாரும் கோல் செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத, அப்புறம் தான் நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போக முடியுங்கிற மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாரு. ரொம்ப நல்லா. சார் எதுவும் கேட்கல. ஓகே, அங்கே நெட்வொர்க் இஷ்யூ போல. அடுத்து கருப்சாமி சார் ப்ளீஸ் வெல்கம். வணக்கம் மேடம். ராக்கி ஃபேமிலி அனைவருக்கும் இரவு வணக்கம். சாரு வந்து நிறைய கருத்துகள் சொன்னாரு.
சார் மீட்டிங்னாவே அவரு எடுத்தாருனாவே கொஞ்சம் எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கு. எல்லாமே கருத்துள்ள கருத்தை சொல்லுவாரு. அது வந்து சார் சொன்னது வந்து சிம்பிளா சொல்ல போனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம விஷன் இருக்கணும், அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல வந்து நம்ம மெயினா வந்து நெகட்டிவ் வந்து அதையே வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம என்ன பாசிட்டிவ் இருக்கோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதனுடைய செயலும் அது அந்த இது வந்து அந்த இதுக்கு போகும் அப்படிங்கிறத வந்து சார் தெளிவா சொன்னாரு. அதனால வந்து நம்மளுக்கு பயனடைஞ்சதை வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு இதுல போகணும் அப்படிங்கிறத சார் வந்து தெளிவா சொன்னாரு. அது மெயினா வந்து விஷன் வந்து அதுவும் ஃபோக்கஸ்ங்கிறது கண்டிப்பா நம்ம அந்த இதுல பாசிட்டிவ் மட்டும் எடுத்து நம்ம அதுக்கு வந்து அதுல தீவிரமா இருந்தோம்னா கண்டிப்பா எந்த செயலா இருந்தாலும் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாங்கிறத சார் தெளிவா சொன்னாரு. ஓகே மேடம், தேங்க்யூ. வாழ்க வளத்துடன் நலத்துடன். ஓகேங்க சார், தேங்க்யூ. ரேவதி மேம், ப்ளீஸ் வெல்கம். ரேவதி மேம். தங்கராஜ் சார், ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. தங்கராஜ் சார், ப்ளீஸ் வெல்கம். வணக்கம், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ராக்கி சார்பாக, குடும்பத்தின் சார்பாக வணக்கம், வாழ்த்துக்கள். நம்ம கோல் வந்து சரியான முறையில் வச்சு அந்த கோலை வந்து பேஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தோம்னா நாமும் வளரலாம், ராக்கியும் வளரும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எடுத்து கூறியிருந்தார் குருஜி அவங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஓகேங்க சார், தேங்க்யூ. உமாபதி சார், ப்ளீஸ் வெல்கம். உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. உமாபதி ஹலோ. சார், ப்ளீஸ். வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு 1 வீக் 10 days கழிச்சு இன்னைக்கு தான் ஜூம்ல வந்து ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இன்னைக்கு சார் வந்து குருஜி வந்து சொன்ன நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் அதை கிராஸ் பண்ணி வந்ததா இருந்தாலும் இப்போ அவர் சொல்றப்ப அதை வந்து ரீகால் பண்ற மாதிரி இருந்தது. இந்த விஷயங்களை வந்து திரும்ப ஒரு புதுப்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையிலே அது நிறைய விஷயங்கள் வந்து மேலோட்டமா பார்க்காம கொஞ்சம் இன்டெப்தா அதை நம்ம ஏன் பயிற்சி பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பொருள் விளக்கம் வந்து புரியும். அனுபவ ரீதியாக அதை அனுபவிச்சவங்களுக்கு வந்து அதை ரிசல்ட் ஓரியன்டட் பர்சன் சொல்லுவாங்க. அந்த ரிசல்ட்டை வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ணவங்களுக்கு வந்து அது தெரியும். புதுசாக வரவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் பற்றின புரிதல் வந்து வரும். நம்ம இந்த ட்ராக்ல நம்ம போய் டிராவல் பண்றப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அடாப்ட் பண்றப்போ நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து வரும் அப்படின்றது வந்து அவர் தலை தெளிவாக சொல்லியிருக்காரு. சில எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தாரு. ஸோ உண்மையிலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த நம்மளோட நியூ ப்ராடக்ட் லான்ச்சிங்கான டீட்டெயில்ஸ் வந்து சார் சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. மேபி அது ப்ரெசன்டேஷன் எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் இந்த மீட்டிங் எண்ட் ஆஃப் த மீட்டிங்ல வந்து அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நியூ ப்ராடக்ட் வந்து நம்ம அதுக்கு கஸ்டமருக்கு வந்து ப்ரெஸ்கிரைப் பண்றதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அதை பத்தின கொஞ்சம் புரிதல் இருந்தால் போதும் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகேங்க சார், தேங்க்யூ. அடுத்து மோகன் சார், ப்ளீஸ் வெல்கம். உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க.
மோகன் சார் ப்ளீஸ் வெல்கம். வணக்கங்க, நான் வண்டியில் வந்துருக்கிறேன், பேச முடியாது. ஹலோ, எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஓகேங்க சார், தேங்க்யூ. மணிமாலை ஜி ப்ளீஸ் வெல்கம். உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க.